Sodra, hallelujah, 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 hallelujah. Thank you, Lord, hallelujah. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. இணைந்து சொல்லுமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என்னாற்றல்லானவரே, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்துவிடும் ஒரு மாற்றும் என்னை, உடைத்துவிடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவர், பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆளுகை செய்து நடத்துங்க. வர வேண்டிய பிள்ளைகளை வேகமாக கொண்டு வாங்க. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் என் பிதாவாகிய தெய்வத்தை, குமாரனாகிய கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை உயர்த்தும் பாகங்களாயிருக்க தேவன் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உன்னதமான தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ள துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை துதித்து ஆராதிப்போம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். 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 காசினில் இதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறைவில்லையே.
பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் வல்ல நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் வல்ல நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். தேவன் செய்த நன்மைகளுக்கு எல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு நாம நன்றி சொல்லணும்னா இந்த ஒரு நாவு போதாது. ஆமென். நம்ம நாட்கள், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் போதாது. அவ்வளோ பெரிய நன்மைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆயுளும் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், தாங்கி நடத்தலை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தாங்கி நடத்தலை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது, பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில்
நிறைகின்றதே. ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் முழங்கால் படி பாடுவோம். நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல் தாங்கி நடத்தலை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தாங்கி நடத்தலை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. ஆணிகள் கால்களில் அடிக்கப்பட்டது என் பேர் காயன்றோ. ஆணிகள் கால்களில் அடிக்கப்பட்டது என் பேர் காயன்றோ. சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாளும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, அதை சேர்ந்து சொல்லுவோமா? ஆயுளும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது. பாவியம் இயேசு மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது ஜீவன் தந்தது நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. ஜீவன் தந்தது நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. 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 ஹல்லேலூயா. ஓழிரார ஷகராதிர தலரலர போரவரவலர வரவா. இதரதிர தரதிர கராதிர தலரலர ஷபர போரதிர தலரலரபா. நிக்கரதலர ஷபர போரதிர தலரலர போரவரதிர தலரபா. வர கராதிர தலர ஷபர போரவரவலர வரவா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம், ஏராளம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். ஆமென். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ரிதார ஷகரதிர தலரப ரப 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 ரியாந்தரலர ஷபர போரதிர தலரப ரப ரப ரிகரதலர ஷியகரதிர தலரப ரப 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 ரிபா பா 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 ரதர
ஆமென். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி, அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளும் எண்ணி அவரை நம்ம துதித்துக் கொண்டே இருப்போமா? ஆமென், 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 ஆமென். 1000 நாவு இருந்தாலும் போதாது, அவரை துதிக்க 1000 நாவு இருந்தாலும் போதாதே. ஒரு நாவை வைத்து எப்படி துதிக்க முடியும்? ஆமென். ஜீவனுள்ள மட்டும் நம் தேவனை துதிக்க வேண்டுமே. ஆமென். முழு பலத்தோடு அவரை நம்ம துதிக்க வேண்டுமே. நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. நீர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்பா, எங்கள் மத்தியில் நீங்க உள்ள ஆவி கொண்டு இருக்கிறீர் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. எஸ் ஜீசஸ், கேருபீன்களும் சேராபீன்களும் நம் தேவனை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறதே. அவ்வளவு பெரிய ராஜாதி ராஜாவை நாம் தொழுது கொள்ளும்படியாய் கூடியிருக்கிறோமே. அவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிறோமே. ஆமென். Amen. Jesus, hallelujah. Rikaradala shabora bara 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 bara. Riba baba bara shabora bora dira dala bara bara bara. Ridara dala shakara dira dala radira dala bora bara bara bara. Hallelujah. Oh Jesus, amen. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எல்லாரும் ஒரு நிமிடம் முடிந்தவரை நேர் முழங்கால் படியிட்டு இரு கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு, நம் தேவன் நம்ம எப்படி மறப்பார்? ஒருவேளை நீ பாவம் செய்யும் பொழுது அவர் நம்மை மறந்து விடுவார். நம்ம பாவம் செய்யும் பொழுது அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு உண்டாகிறது. அவரை விட்டு தூரம் போன நாட்கள்ல அவர் நம்மை மறந்து விடுகிறார். அவருடைய முகத்தை நம்ம விட்டு மறைச்சிட்டா நம்ம எங்க போக முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மால ஒன்றும் செய்ய முடியாதே. அவருடைய சமூகம் இல்லாம, அவருடைய துணை இல்லாம, அவருடைய கிருபை இல்லாம நம்மால வாழ முடியாது. ஆமே ஆமே. யோனா தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போயிட்டான். ஆனாலும் அவனை தட்டி கொண்டு வந்தாரே, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் கொண்டு வந்தாரே. தேவ பிள்ளையே, காலை வேளையில ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை மாத்திரம் நினைத்துக்கொள். ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை அவருடைய திட்டத்தை மீறி நீ போவாயானால், அவருடைய சித்தத்துக்கு மீறி நீ பின்வாங்கி போவாயானால் விடமாட்டார். அவர் உங்களை எப்படியாவது கொண்டு வருவார். இந்த யோனாவை எப்படி கடல் ஆழத்துல கொண்டு போய் மீன் வயிற்றுக்குள்ள கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்தாரோ, ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அவர் திரும்ப தன்னடை இழுத்துக் கொள்ளுவார். ஆமென். ஒருவேளை இப்போ நீ பாவத்திலேயே இருக்கலாம்.
என்னால் என்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வர முடியலையேன்னு இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் நினைத்துக்கொள், நீ பாவத்திலேயே இருப்பேனா அவர் உன்னை மறந்து விடுவார், அவர் உன்னை விட்டு விடுவார். அவருடைய முகத்தை நீ பார்க்க முடியாது, பரிசுத்தம் இல்லாம அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாது. இரு கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டவர்களாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஒருவேளை பாவத்தோடு நீ இந்த இடத்துல இருக்கிறியா, பாவ இருதயத்தோடு இருக்கிறியா, தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மறந்த நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். பேதுரு போலும் மெய் தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போலும் மெய் தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மேற்கொடி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகல. கரங்களை தட்டி பாடுவோம். நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே.
கண்டாகிலும் தேடி வந்தீரே, மீனை கண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, சொல்லுங்க. என்ன மறக்காதீங்கப்பா, என்னை விட்டு விலகிடாதீங்கப்பா. அப்பா, உங்க விட்டு நான் எங்கேயோ போக முடியாதுப்பா. உங்க முகத்துக்கு பின்பதான் நான் எங்கேயோ போக முடியாது ராஜா. இயேசுவே, அப்பா நான் திரும்ப வரேன்ப்பா. என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா. உங்க விட்டு நான் தூரம் போயிருந்தேன், உங்க விட்டு நான் எவ்வளவு தூரம் போயிருந்தேன். ஆனாலும் ராஜா, இந்த காலை வேளையிலப்பா உங்க கரத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன் ராஜா. என்ன மறந்துடாதீங்கப்பா. அப்பா, என்ன மறந்துடாதீங்க ராஜா. உங்க கரத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன் ராஜா. ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? பேதுரு போலும் மெய் தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போலும் மெய் தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு? விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு? அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. ஆமென் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. கரலர ஷபர பரதிர தலரல ரபபா பாபா ரிபபா பரஷரதிர கரதிர திர தலர பலர பாபா ரிபபா பரஷபர பரதிர தலர பலர பரபரபா ரிபபா பரஷகரதிர தலர பரபரபா. அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயோ ஓடி போக முடியாது, எங்கேயோ ஓடி போக முடியாது. ஆமென். இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு மறுதலித்த பேதுருவை அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறார். தேவ பிள்ளையே, அவரை நீ விட்டு எங்கேயோ போக முடியாது. உன்மேலுள்ள திட்டம், உன்மேலுள்ள தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் அவர் ஒவ்வொரு நாளும் உன்னை இழுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல சரண்டர் ஆயிடுங்க. உங்க துன்பங்கள், உங்க துக்கங்கள், உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறணும்னா அவரை மாத்திரம் உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய மார்பில் நம்ம சாய்ந்து கொள்வோம்னா அவர் நம்மை அணைத்துக் கொள்வார் என்றால் நம்முடைய துக்கங்கள், கவலைகள் எல்லாம் மாறி போகும். இயேசுவின் மார்பினில் சாருவேனே, சாருவேனே,
துக்கம் கண்ணீர் மறப்பேனே 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 இயேசுவின் மார்பினில் சாருவேனே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். சாருவேனே சாருவேனே துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே மறப்பேனே மறப்பேனே. ஜீசஸ், தேவ பிள்ளையே, தேவனை உறுதியாய் பற்றிக்கொள். எப்பொழுதும் அவரோடு கூட இரு. எவ்வளவு கண்ணீர் துக்கங்கள், எவ்வளவு வேதனைகள், அவமானங்கள் இருக்குமானாலும் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை உறுதியா பிடித்துப்பீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. தகப்பன் கூட வெளியில போகிற சின்ன குழந்தை எதற்கும் பயப்படாம தகப்பன் கரத்தை பிடித்து கொண்டே போகும். அதே போல தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்வீங்க என்றார். இந்த உலகத்தில் வருகிற துன்பங்கள், இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவும் நமக்கு தெரியாது. அவருடைய மார்புல நம்ம சாய்ந்திருப்போமானால், அவரோடு கூட இருப்போமானால், அவரோடு நம்ம எப்பொழுதும் ஆமென் அவரோடு கூடவே இருப்போமானால் ஆமென் நமக்கு இன்பம் உண்டாகும், நமக்கு சந்தோஷம் உண்டாகும், நமக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும், நமக்கு சமாதானம் உண்டாகும். ஆமென். இந்த காலை வேளையில ஒரு தீர்மானத்தோடு, அப்பா உம்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன்ப்பா, உம்முடைய சமூகத்திலேயே இருப்பேன்ப்பா, உங்க மார்புல சாய்ந்து இருப்பேன்ப்பா, உம்மை அணைத்து கொள்ளுவோம்ப்பா, உங்க கரத்தை பிடித்துக் கொள்வோம்ப்பா என்ற ஒரு தீர்மானத்தோடு தெய்வ சமூகத்தில் இருப்பீங்களானால் தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டும் எங்கள் மத்தியில் நீங்க அசைவாடி கொண்டிருந்ததுக்காய் நன்றி அப்பா. எங்களோடு கூட நீங்க உறவாடி கொண்டிருந்ததுக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி ராஜா. உங்க கரத்தை நாங்க இன்றைக்கு பிடித்திருக்கிறோம்ப்பா, உங்க கரத்தை நாங்க இன்றைக்கு பிடித்திருக்கிறோம்ப்பா. உம்மை விட்டு விடாதபடி ராஜா, உம்மை விட்டு நாங்கள் தூரம் போய் விடாதபடி அப்பா. ஆமென். எங்களுடைய பாவ கரைகளை எல்லாம் மாற்றி அம்மாவோரே பரிசுத்தமாய் உம்மை என்றென்றைக்கும் தரிசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் சபையில் பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. எஸ் ஜீசஸ். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட அசைவாடினீர் நன்றி. எங்களை ஆராதனைகளை ஆசீர்வதித்தீர் நன்றி. எங்களை நிரப்பினீர் நன்றி. எங்களோடு பேசினீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீதியான காரியம் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உட்கார். सभी जन मिलके बोलेंगे हालेलुया हालेलुया ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करेंगे. கடந்த சில நாட்களாக கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையின் தொடர்ச்சியை சிந்திக்க நமக்கு உதவி செய்வாராக. पिछले कुछ दिनों से परमेश्वर जिस विषय से हमसे बातें करते आ रहे हैं उसे लगातार ध्यान करने के लिए परमेश्वर हमारी मदद करे. இந்த வாரத்தை இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் உபவாசம் மிக முக்கியம். ये साल परमेश्वर हमसे कहने का कार्य है उपवास बहुत आवश्यक है. ஆமென். ஸ்தோத்திரம். நினிவே பட்டணத்து ஜனங்கள் உபவாசம் பண்ணினார்கள். निनेवे शहर के लोग उपवास रखे. யூதா ஜனங்கள் உபவாசம் பண்ணினார்கள். यहूदी लोग उपवास किए. தாவீது தன் பிள்ளைக்காக உபவாசம் பண்ணினார். दाऊद अपने बच्चे के लिए उपवास किया. ஆமென். யோசபாத் ராஜா அழிவு நெருங்கி வரும்போது அந்த சூழ்நிலையில் அவன் ஜெபம் பண்ணினார். योशापात राजा जब नाश उसके निकट आ रहा था उस समय वो प्रार्थना किया. கடந்த வாரத்திலே பார்த்தோம். पिछले हफ्ते हमने देखा தாவீது ராஜா பாவம் செய்தபோது, दाऊद राजा जब पाप किया, ஆமென் ஸ்தோத்திரம், பாவத்தை ஆண்டவர் உணர்த்தின போது, पाप को जब परमेश्वर ने उसे एहसास कराया, தாவீது உபவாசம் பண்ணி ஜெபித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றான் என்று சொல்லி பார்த்தோம். दाऊद उपवास रहकर प्रार्थना करके पाप से छुटकारा पाया कर हमने देखा. இன்னைக்கு நாம் உபவாசம் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. आज हम उपवास रहने का मुख्य कार्य है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். मत्ती का सुसमाचार का 17वें अध्याय का 21वां वचन. Matthew chapter 17 verse 21. मत्ती का 17वें अध्याय का 21वां वचन. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஹல்லேலூயா हालेलुया. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது
प्रभु यीशु मसीह इस धरती पर रहते समय இயேசுவோடு கூட சீஷர்களும் கடந்து போனார்கள். यीशु के साथ चेले भी गए. ஒரு மனிதன் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு வருகிறான். एक मनुष्य अपने बेटे को ले आता है. சீஷர்களிடத்திலே அவன் கொண்டு வருகிறான். अपने चेलों के पास वो ले आता है. ஏமன் அவனுக்கு ஒரு பெரிய வியாதி இருந்தது. उसके अंदर एक बड़ी बीमारी थी. அவன் அவ்வப்போது அவன் விழுந்து கொண்டே இருக்கிறான். वो तब नीचे गिरता था. வேதம் சொல்லுகிறது அவன் சந்திர ரோகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वचन कहता है कि वो लकवे का रोगी था कर அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? उसकी परेशानी क्या थी? அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே வியாதி அவனுக்கு அதிகமா இருக்கு. अमावस और पूर्णिमा की रात में उसकी बीमारी अधिक होती थी. அவன் விழுகிற இடத்தில் நுரை வாயிலிருந்து வெளியேற ஆரம்பிக்க. और वो जहां पर गिरता था उसके मुंह से जो झाग निकलती थी. தண்ணீரில் சில நேரத்தில் விழுந்து விடுவா. कुछ समय पानी पे गिर जाता था. சில நேரத்தில் தீ எரிந்து கொண்டிருக்கிற இடங்களில் எல்லாம் விழுந்து விடுவா. और कई बार जहां पर आग जलती थी वहां पर जाकर गिर जाता था. இப்படி அவன் கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसा वो कई बार कठोर वेदना उठा रहा था कर देखा गया है. இவன் இந்த தகப்பன் மகனை இயேசுவின் சீஷரிடத்தில் கொண்டு வந்தான். अब ये पिता अपने बेटे को यीशु के चेलों के पास ले आया. வேதம் சொல்லுகிறது वचन कहता है சீஷர்களால் அவனை சுகமாக்க முடியவில்லை. चेले उसे चंगा नहीं कर पाए. இந்த மனிதன் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு இயேசுவிடத்தில் போக ஆரம்பித்தார். अब ये मनुष्य अपने बेटे को लेकर यीशु के पास ले आया. வேதம் சொல்லுகிறது वचन कहता है இயேசு அவனை சுகமாக்கினார். यीशु उसे चंगा किए. அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா हालेलूया. வேதம் சொல்லுகிறது वचन कहता है இயேசு அவனுக்குள் இருந்த பிசாசை அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. यीशु उस लड़के के अंदर के शैतान को डांटे कर अनेक வியாதிகளுக்கு காரணம் பிசாசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். अनेक बीमारियों का कारण शैतान है कर हमें जान लेना आवश्यक है. இயேசு அவனுக்குள் இருந்த பிசாசை அதட்டினபோது அவனுக்குள் இருந்த பிசாசு வெளியேற ஆரம்பித்தது. यीशु उसके अंदर के शैतान को डांटे तो उसके अंदर का शैतान बाहर निकलने लगा. அந்த நேரமே அந்த வாலிபன் சுகமடைந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और उसी समय वो जवान चंगा हुआ कर लिखा गया है. சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். चेले यीशु के पास आए. இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் ஆண்டவரே எங்களால் அவனை சுகமாக்க முடியவில்லை? और चेले पूछ रहे क्यों प्रभु हम उसे चंगा नहीं कर पाए? அவனுக்குள் இருந்த பிசாசை எங்களால் ஏன் துரத்த முடியவில்லை? उसके अंदर के शैतान को हम क्यों नहीं भगा सके? இயேசு அதற்கு பதில் சொல்கிறார். यीशु उनको जवाब देते हैं முதலாவது உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசம் காரணம் என்று சொல்லுகிறார். पहला तुम्हारे अंदर रहने वाला अविश्वास कारण है. இரண்டாவது சொல்லுகிறார், दूसरा कहते हैं இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. यह जाति बिना प्रार्थना और उपवास के नहीं निकलती. அல்லேலூயா हालेलूया. இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. इस वचन को पढ़ते समय मुझे आश्चर्य हुआ. இயேசு சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாஸ். यीशु कहते यह जाति का शैतान. பிசாசுடையும் ஜாதி இருக்கு. शैतान में भी जाति है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. நம்ம நினைச்சோம் இந்தியாவில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். हमने सोचा सिर्फ भारत देश में ही जाति पाती है. பிசாசுடையும் ஜாதி இருக்கு. शैतान में भी जाति है. ஜாதி தான் பிசாசு. जाति ही शैतान है. ஜாதி தான் जाति ही பிசாசு. शैतान है. அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா. हालेलूया. ரட்சிக்கப்பட்ட பின்பு उद्धार पाने के बाद தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के बच्चे நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடாது. मैं पौलुस से जुड़ाव करके नहीं कहना है. நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடாது. मैं अपोलोस से जुड़ाव करके नहीं कहना है. நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடாது. मैं कैफा से जुड़ाव करके नहीं कहना है. 1 கொரிந்தியன் புத்தகம் पहला कोरिन्थियों का पुस्तक 1வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்க. पहले अध्याय का 13 वचन को पढ़कर देखिए. 1 கொரிந்தியன் புத்தகம் पहला कोरिन्थियों का पुस्तक 1வது அதிகாரம் पहला अध्याय. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நான் இப்படி சொல்லுகிறேன். அல்லேலூயா हालेलूया. அடுத்தது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? अगला वो कहते क्या मसीह बढ़ गया? அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா हालेलूया. சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? कुछ लोग क्या कहते हैं ரட்சிக்கப்பட்ட பின்பும் उद्धार पाने के बाद भी எங்கள் பாரம்பரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். उनके परंपरा को बताते रहते
थे? நாங்க யார் தெரியுமா? பவுலுடைய ஜாதி. हम कौन है मालूम है क्या? हम पौलुस के हैं। நாங்க யார் தெரியுமா? கேபாவுடைய ஜாதி. हम कौन है मालूम है क्या? हम केफा के जाति के हैं। நாங்க யார் தெரியுமா? அப்பல்லோடைய ஆட்கள். हम कौन है मालूम है क्या? हम अपोलोस के लोग हैं। ஹalleluya. हालेलुया। பவுல் சொல்றாரு, पौलुस कहते हैं கிறிஸ்து பிரிந்திருக்கிறாராப்பா? क्या मसीह बढ़ गया है? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்துவின் பிள்ளைகளிடத்தில் பிரிவினை இருக்க கூடாது. मसीह के संतानों में, मसीह के बच्चों में बंटवारा नहीं होना चाहिए। நாம் எல்லாரும் ஒருவராலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். हम सभी एक के द्वारा जन्म किए हुए हैं। நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். हम सभी एक ही लहू से धोए हुए हैं। நாம் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை பானம் பண்ணி இருக்கிறோம். हम सभी एक ही ज्ञानी दूध को पिए हैं। நாம் எல்லாரும் ஒரே ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். हम सभी एक ही बपतिस्मा पाए हैं। நாம் எல்லாரும் ஒரே கண்மலையின் நீரூற்றை பருகிக் கொண்டிருக்கிறோம். हम सभी एक ही चट्टान के जल की ओर आते हैं। நாம் எல்லாரும் ஒரே ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். हम सभी एक ही आत्मा से भरपूर हैं। நாம் எல்லாரும் ஒரே போல மரிக்கப் போகிறோம். हम सभी एक जैसा मरने वाले हैं। நாம் எல்லாரும் ஒரே போல மறுரூபமாக்கப்பட போகிறோம். हम सभी एक ही जैसे रूपांतर होने वाले हैं। நாம் எல்லாரும் ஒரே இடத்தில் வாசம் பண்ண போகிறோம். हम सभी एक ही जगह पर जाने वाले हैं। நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு ஒருவரே வரப்போகிறார். हमें साथ ले जाने के लिए एक ही आने वाला है। நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடம் ஒரே இடம் என்று வேதம் சொல்கிறது. हमारे लिए तैयार किया हुआ जगह एक ही जगह है कर वचन कहता है। பரலோகத்துல காலனி எல்லாம் கிடையாதுங்க. स्वर्ग राज में कॉलोनी सब नहीं है। என்ன கிடையாது? क्या नहीं है? காலனி எல்லாம். कॉलोनी सब। ஆமென். आमीन। அங்க போய் இருந்துகிட்டு எங்க காலனி எங்க இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அங்க எல்லாம் கிடைக்காது. वहां पर जाकर अरे मेरा कॉलोनी कहां पर है, मेरा गली कहां पर है, तो नहीं मिलेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। ஒரே இடத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். एक ही जगह परमेश्वर हमारे लिए तैयार कर रहे हैं। ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் इसीलिए उद्धार पाए परमेश्वर के बच्चों பூமியிலே வாழக்கூடிய காலத்தில் पृथ्वी पर जीने वाले समय में பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. शैतान को जगह मत दो। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்றார், இந்த ஜாதி பிசாசு. परमेश्वर कहते ये जाति का शैतान। அப்ப பிசாசு தான் ஜாதி, ஜாதி தான் பிசாசு. तो जाति ही शैतान, शैतान ही जाति है। என் கூட சொல்லுங்க. मेरे साथ बोलिए। பிசாசு தான் ஜாதி, ஜாதி தான் பிசாசு. Praise the Lord. Praise the Lord। அப்ப ஜாதி இருக்குன்னா பிசாசு இருக்குன்னு அர்த்தம் தானே? तो जाति है तो शैतान है करके मतलब है ना। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். एक ही लहू से धोए हुए हैं। ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறுகிறோம். एक ही पात्र में हिस्सा लेते हैं। ஒரே ஐக்கியத்தில் பங்கு பெறுகிறோம். एक ही एकता में भाग लेते हैं। எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்கிறார். हम सभी के लिए एक ही जान दिया है। எல்லாரையும் ஆண்டவர் ஒருவரே ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறார். हम सभी को एक ही परमेश्वर ने उद्धार में चलाया है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम सभी एक ही पिता के बच्चे हैं। ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். तो परमेश्वर इस जगह पर कहने वाले बात को ध्यान से देखिए। இந்த ஜாதி பிசாசு यह जाति का शैतान உபவாசத்தினாலும் उपवास ஜெபத்தினாலுமே அன்றி और प्रार्थना के बिना மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. और किसी कार्य से निकल कर नहीं जाएगा। அல்லேலூயா. हालेलुया। பிசாசுகளில் வித்தியாசம் இருக்கிறது. शैतानों में भी बहुत फर्क है। சில பிசாசு பா அப்படினா போயிடும். कुछ शैतान जा कहते तो चले जाता है। ஆமென். आमीन। சில பிசாசுக்கு நல்ல ஜெபம் பண்ணா தான் போகும். कुछ शैतानों के लिए अच्छे से प्रार्थना करेंगे तभी जाता है। சில பிசாசுக்கு பாத்தீங்கன்னா कुछ शैतानों को देखोगे तो உபவாசம் பண்ணா தான் போகும். उपवास रहेंगे तभी जाएगा। சில நேரத்துல நம்ம வீட்ல சில பிசாசுகள் இருக்கும். कुछ समय हमारे घर के अंदर कुछ शैतान रहते, பிள்ளைகளுக்குள்ளால இருக்கும். அது बच्चों के अंदर रहते, அப்படி எதிர்த்து நிக்க பாருங்க. वो ऐसे उठकर विरोध खड़े रहते ना। அதுக்கு அடி கொடுத்தா தான் போகும். उसको मार देंगे तभी जाएगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। பிசாசுகளில் வித்தியாசமான ஜாதிகள் இருக்கிறது. शैतानों में भी अलग अलग प्रकार की जाति है। அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के बच्चों, ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, परमेश्वर का वचन कहता है சில பிசாசுகளுக்கு உபவாச ஜெபம் மிக அவசியம். कुछ शैतानों के लिए उपवास का प्रार्थना अवश्य है। நம்முடைய வீடுகளில் हमारे घरों के अंदर நமக்குள் சில பிசாசுகள் கிரியை செய்யும். हमारे अंदर कुछ शैतान कार्य करते, அதை சில நேரத்தில் சீக்கிரமா துரத்த முடியாது. उसे कुछ समय जल्दी से भगा नहीं सकते। துரத்த வேண்டும் என்று अनेक தரம் பிரயாசப்படுகிறோம். भगाने के लिए अनेक बार प्रयास करते हैं, ஆனால் அவைகள் சீக்கிரத்தில் போவதில்லை. लेकिन वो जल्दी से नहीं निकलती। இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துவதற்கு இயேசு சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தால் மட்டுமே அது
அது உங்களை விட்டு விலகும். इस प्रकार के शैतानों के लिए आप लोग उपवास रहकर प्रार्थना करोगे तभी वो आपसे निकलेगा. இப்ப நம்மட்ட ஒரு கேள்வி இருக்கு. अभी हमारे अंदर एक सवाल है, என்கிட்ட பிசாசு வருவானா? मेरे पास शैतान आएगा क्या? ஆமென். आमीन. இரண்டாவது ஒரு கேள்வி இருக்கு. दूसरा एक सवाल है, எங்க வீட்டுக்குள்ளால வருவானா? हमारे घर के अंदर आएगा क्या? Praise the Lord. प्रेज द लॉर्ड. பிசாசு நம்மட்ட வருவானா வரமாட்டானா? शैतान हमारे पास आएगा या नहीं आएगा? நீங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. आपको देखकर मुझे डर लग रहा है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान பிசாசு दीजिए. நம்மிடத்துல வருவானா வரமாட்டானா? शैतान हमारे पास आएगा या नहीं आएगा? வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் வாசிக்கலாம். वचन क्या कहता है उसे हम पढ़ेंगे. யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक 1வது அதிகாரம் पहला अध्याय 7-8 வசனங்கள். யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक 1வது அதிகாரம் पहला अध्याय 7-8 வசனங்கள். 7वां 8वां वचन. வாசிங்க எடுத்தவங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். ஹalleluya. हालेलुया. அடுத்த வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமான அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஹalleluya. हालेलुया. சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, तो शैतान का काम ही क्या है? பூமி முழுவதும் சுற்றி திரிகிறதா வேலை. पृथ्वी पर इधर उधर घूमते रहना. அப்ப ஊர் ஊரா சுத்தி திரிகிறது யாரு? तो गांव गांव रोड रोड घूमते कौन रहता है? சத்தமா சொல்லுங்களா கொஞ்சம். जोर से बोलिए ना. ஆமென். आमीन. சாத்தானுக்கு வேலை என்ன? शैतान का काम ही क्या है? ஊர் ஊரா சுத்தி திரிகிறதா வேலை. गांव गांव घूमते रहना. சிலருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துட்டு, நான் தான் அந்த வேலையை செய்துட்டு இருக்கேன். कुछ लोग को ऐसा संदेह आ गया, मैं ही वैसा काम करता हूँ, வீட்டுல அடங்கி இருக்க மாட்டேனே. मैं तो घर के अंदर बैठता ही नहीं. சோ வசனத்துல இருந்தே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். तो वचन से ही आपको जवाब मिल रहा है, इसके लिए परमेश्वर की स्तुति हो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சிலர் வீட்டுல கால் இருக்கவே செய்யாது. कुछ लोग का पाँव घर के अंदर रुकता ही नहीं, அது பாட்டுக்கு சுத்திட்டே கிடக்கும். यहाँ वहाँ घूमते रहते. சில பிள்ளைகள் எங்க சுத்துதுன்னு யாருக்கும் விளங்கவும் செய்யாது, அதுக்கும் விளங்காது. कुछ बच्चे कहाँ घूम रहे करके किसी को पता नहीं चलता, उनको भी नहीं पता चलता. சாத்தான் तो शैतान பூமி முழுசு சுத்திட்டே நடக்கிறான். पृथ्वी पूरा घूमते रहता है. அவனுடைய வேலை சுத்திக்கிட்டே இருக்கிற வேலை தான். उसका काम ही घूमते रहना है. அப்ப அவன் பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. तो वो पूरे पृथ्वी पर घूमते रहता है कर वचन कहता है. 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, दूसरे अध्याय का पहला वचन कहता है, தேவபுத்திரர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கும்போது परमेश्वर के पुत्र जब परमेश्वर के सामने उपस्थित हुए சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றார். और उनके भी शैतान भी उसके सामने उपस्थित हुआ. சாத்தான் எங்க வரைக்கும் வருவான் தெரியுமா? शैतान कहां तक आता है मालूम है क्या? கர்த்தர் இருக்கிற இடம் வரைக்கும் வருவான். परमेश्वर जहां रहते वहां तक आएगा. அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ऐसा मैं नहीं कहता हूं, पवित्र शास्त्र कहता है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம்ம வீட்டுக்குள்ளாலையும் சாத்தான் வரத்தான் செய்வான். तो हमारे घर के अंदर भी शैतान आएगा. யோபு உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்தவன். अय्यूब खरा सीधा और असकर्मी बनकर जिया. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன். परमेश्वर से डर कर जिया. கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर स्वयं उसके विषय गवाह देते. அவனுடைய வீட்டுக்குள்ளாலையும் சாத்தான் வந்தான். उसके घर के अंदर भी शैतान आया. ஹalleluya. हालेलुया. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தா, मार्कुस के सुसमाचार के पहले अध्याय के 23 वचन को आप पढ़ोगे तो அங்கே தேவாலயத்தில் ஒருவன் இருந்தான். वहां पर परमेश्वर के भवन में एक व्यक्ति था. அவன் பிசாசு பிடித்தவனா இருந்தான். वो शैतान पकड़ा हुआ था. இயேசு அவனுக்குள் இந்த பிசாசை துரத்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु उसके अंदर के शैतान को भगाए कर कहा गया அப்ப है. சாத்தான் சர்ச்சுக்குள்ளாலையும் வருவான், तो शैतान चर्च के अंदर भी आएगा சர்ச்சுக்கு வருகிறவர்களுக்குள்ளாலையும் வருவான். और जो चर्च में आने वाले लोग हैं उनके अंदर भी आएगा. ஹalleluya. हालेलुया. சர்ச்சில வந்துட்டேன் அதனால சாத்தான் என்கிட்ட இல்லன்னு நினைக்காதீங்க. मैं चर्च के अंदर आ गया हूं इसीलिए मेरे अंदर शैतान नहीं है करके मत सोचिए. இங்க பைபிள் தெளிவா சொல்லுது. यहाँ पर पवित्र शास्त्र साफ कहता है, செபாலயத்தில் அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் प्रार्थना के भवन में एक अशुद्ध आत्मा पकड़ा हुआ एक व्यक्ति இருந்தான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. रहा कर कहा गया है. ஹalleluya. हालेलुया. ஆலயத்துக்குள்ளால வரக்கூடியவர்களுக்கும் சில பிசாசுகள் இருக்கும். कलीसिया में आने वाले कुछ लोगों के अंदर भी कुछ शैतान रहते. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம், John chapter 14 verse 30. यूहन्ना का 14वें अध्याय का 30वां वचन, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, இயேசுவிடத்தில்
இயேசுவிடத்தில் பிசாசு வந்தா यीशु के पास शैतान आया, அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார். वो कहते दुनिया का अधिपति आ रहा है, ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. उसके लिए देने के लिए मेरे पास कुछ नहीं है. அல்லேலூயா. हालेलुया. இயேசுவிடத்தில் சாத்தான் வந்தா यीशु के पास शैतान आया, சாத்தானை பார்த்து சொல்றாரு, शैतान को देखकर कहते உனக்குள்ளது என்கிட்ட ஒண்ணும் இல்ல. तेरा मेरे पास कुछ भी नहीं है. நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए, நம்ம வீட்டுக்குள்ளாலையும் சாத்தான் வருவான், हमारे घर के अंदर भी शैतान आएगा, நமக்குள்ளாலையும் வர்றதுக்கு அவன் பிரயாசப்படுவான். हमारे अंदर भी आने के लिए प्रयास करेगा. ஆனா लेकिन இயேசுவிடத்தில் சாத்தான் வந்தபோது यीशु के पास जब शैतान आया, சாத்தானை பார்த்து சொன்னாரு, शैतान को देखकर कहे உனக்குள்ளது என்கிட்ட இல்ல. तेरा मेरे पास कुछ नहीं है. உனக்குள்ளது எதுவும் என்கிட்ட இல்ல. तेरा मेरे पास एक भी चीज नहीं है. உன் சுபாவம் எனக்குள் இல்ல. तेरा स्वभाव मेरे अंदर नहीं है. உன் பாவ கிரியைகள் எனக்குள் இல்ல. तेरे पाप की क्रिया मेरे अंदर नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அதனால इसीलिए உனக்குள்ளது என்கிட்ட ஒண்ணும் இல்ல. तेरा मेरे पास कुछ नहीं है. அதனால என்கிட்ட நீ வர முடியாது. इसीलिए तू मेरे पास नहीं आ सकता. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சாத்தானுடையது யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் சாத்தான் வருவான். शैतान का कुछ किसी व्यक्ति के पास है तो वो उस व्यक्ति के पास आएगा. சாத்தான் எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருப்பான். शैतान हर जगह पर आते रहता है, लेकिन சாத்தானுக்குள்ளது நம்மிடத்தில் இருந்தால் நமக்குள் அவன் வாசம் பண்ணுவான். शैतान का कुछ हमारे अंदर रहेगा तो हमारे अंदर वो वास करेगा. நம்ம வீட்ல எல்லாம் மீன் வாங்குவோம். हमारे घर पर मछली खरीदते, மீன் வாங்கி மீன் கழுவ ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆள் வருவார். मछली लेकर मछली को धोने के समय में एक जन आते हैं. எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. அது कहाँ से आता है मालूम नहीं. இவங்க எல்லாம் மண்டையாட்டுறாங்க, நீங்களே உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ये सब मुंडी ला रहे हैं, आपको सब मालूम नहीं. அது யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. उनको पता चल गया कौन है. எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. कहाँ से आता है नहीं मालूम. ஒரு 4-5 அண்ணன் வந்து கத்த ஆரம்பிச்சிரான். एक 4-5 आके आवाज करने लगता है, மியாவ் மியாவ் மியாவ்னு கத்த ஆரம்பிச்சிரான். मियाओ मियाओ कर वो आवाज देने लगती है. சிலர் போடுவாங்க, कुछ लोग डालते हैं. எங்க வீட்ல வந்து நாங்க போட மாட்டோம். हमारे घर पर आते तो हम नहीं डालते. ஒரு தடவை போட்டா एक बार डाल देंगे तो மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். वापिस आते रहेगा. அன்னைக்கு மட்டும் வராது, सिर्फ उस दिन ही नहीं आएगा, அடுத்து சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் வரும். अगला खाना खाने के समय भी आएगा. ஆனா எங்க வீட்ல மீன் கழுவ ஆரம்பிச்ச உடனே हमारे घर पर मछली धोने के लिए शुरू करते ही பின்னால சைடு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிரும். 6-7 வந்துரும். अब पीछे के दरवाजे के बगल में 6-5 बिल्ली आकर आवाज करने लगती है. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கீழே இருந்து குதிச்சு ஜன்னல்ல வந்து உட்கார்ந்துரும். थोड़ा समय के बाद देखोगे तो नीचे से उड़ी मार के खिड़की पर बैठती है. அடுத்தது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா अगला थोड़े समय के बाद देखोगे तो ஜன்னல்ல கொசு வலை போட்டிருக்கோம். हमने जो के खिड़की पे जो है मछली की जाली लगाए, மச்சலி की नहीं मच्छर का. मच्छर की जाली. Praise the Lord. Praise the Lord. நல்ல வேளை கடலுக்கு போகல நம்ம. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ப்பா. Praise the Lord. ஸ்தோத்திரம். Amen. அங்க amen அந்த ஜாலில உட்கார்ந்து அது கையை போட்டு பரண்ட ஆரம்பிச்சான். तो वो जो मच्छर की जाली में जो अपना हाथ रखकर वो से जो मारने लगती है. ஒரு சின்ன துக்கடா கூட போட மாட்டோம். एक छोटा टुकड़ा भी नहीं डालते. கொஞ்ச நேரம் உட்காரும். थोड़ा देर बैठता है. எது வரைக்கும் அது உட்காரும் தெரியுமா? कितना समय तक बैठता है मालूम है क्या? கச்சடா எல்லாத்தையும் அள்ளி वो कचड़ा पूरा उठाकर வெளியே கொண்டு போய் बाहर ले जाकर அந்த இடத்தை க்ளீன் பண்றது வரைக்கும் அது உட்காரும். वो जगह को साफ करने तक वो वहीं पर बैठे रहता है. அதுக்கு பிறகு அதுக்கு தெரிஞ்சிடும். उसके बाद उसको मालूम पड़ जाता है இவங்க கஞ்சூஸ் மார்வாடி. ये कंजूस मारवाड़ी है. ஆமென். आमीन. அது வாட்டுக்கு போயிரும். அது वैसे वो चले जाता है. அப்படிதான் वैसे ही சாத்தானே நம்ம இடத்துல வருவான். शैतान भी हमारे पास आता है. அவன் வரும்போது वो आते समय அவனுக்குள்ளது நம்ம இடத்துல எதுவுமே இல்லைனா उसका कुछ भी हमारे पास नहीं है तो அவன் வந்துட்டு திருப்பி வாபஸ் அவன் பாட்டுக்கு போயிடுவான். वो आकर वापिस अपने आप लौट जाएगा. ஒருவேளை हो सकता है அவன் வரும்போது वो आते समय அவனுக்குள்ளது ஏதாவது நம்ம இடத்துல இருந்தால் उसका कुछ हमारे पास है तो அவன் நமக்குள்ளால வந்துருவான். वो हमारे अंदर आ जाएगा. நம்ம விட்டு போறதுக்கு அவனுக்கு மனசே இருக்காது. हमें छोड़कर जाने के लिए उसको मन नहीं करेगा. நம்ம வீட்டுக்குள்ளால வந்துருவான். हमारे घर के अंदर आ जाएगा. அப்ப இவனை துரத்துறதுக்கு தான் நம்ம உபவாசம் பண்ணணும். तो इसे भगाने के लिए हमें उपवास करना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இவன் ஏன் உபவாசம் பண்ணணும்னா क्यों उपवास रखना है? நமக்குள் அவனுடையது இருக்கு பாருங்க. हमारे अंदर जो उसका है ना அது நம்மை விட்டு
போகும்படியாகத்தான் நாம் உபவாசம் பண்ண வேண்டும். वो हमें छोड़कर जाने के लिए उपवास रखना है. நிறைய பேர் எதுக்கு உபவாசம் பண்ணுவாங்க தெரியுமா? बहुत से लोग किसके लिए उपवास रखते मालूम है क्या? பிசாசை துரத்துறதுக்கு உபவாசம் பண்ணுவாங்க. शैतान को भगाने के लिए उपवास करते. இல்ல नहीं இல்ல नहीं. முதல்ல நீ எதுக்கு உபவாசம் பண்ண தெரியுமா? पहला तुझे किसके लिए उपवास करना है मालूम है क्या? பிசாசுக்கு உள்ளது உன்கிட்ட இருக்கு பாரு, शैतान का जो तेरे अंदर है ना, அது உன்னை விட்டு போறதுக்கு தான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். वो तुझे छोड़कर जाने के लिए उपवास रखना है. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? कितने लोग को समझ में आया? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? कितने लोग को समझ में आया? அல்லேலூயா. हालेलुया. பிசாசுக்கு உள்ளது நம்மகிட்ட இருக்கு. शैतान का हमारे पास है. பிசாசு விரும்புகிற சில பாவம் நம்மகிட்ட இருக்கு. शैतान पसंद करने वाला कुछ पाप हमारे अंदर है. பிசாசு விரும்புகிற சில சுபாவம் நம்மகிட்ட இருக்கு. शैतान चाहने वाला कुछ स्वभाव हमारे अंदर है. பிசாசு விரும்புகிற பொய் பேச்சுக்கள் நம்மகிட்ட இருக்கு. शैतान चाहने वाला झूठी बातें हमारे अंदर है. பிசாசு விரும்புகிற தாறுமாறான வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கு. शैतान चाहने वाला टेढ़ा मेढ़ा जीवन हमारे अंदर है. பிசாசு விரும்புகிற அசுத்தம் நம்மகிட்ட இருக்கு. शैतान पसंद करने वाला अशुद्धता हमारे अंदर है. பிசாசு விரும்புகிற கீழ்ப்படியாம நம்மகிட்ட இருக்கு. शैतान पसंद करने वाला बात नहीं मानने का स्वभाव हमारे अंदर है. அநேக தரம் இதற்காக ஜெபம் பண்ணினோம். अनेक बार इसके लिए प्रार्थना किए, ஆனால் நம்மை விட்டு அது இன்னும் போகவில்லை. लेकिन वो अभी तक हमें छोड़कर नहीं गया. ஆகவே பிசாசு நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். इसी वजह से शैतान हमारे अंदर जी रहा है. ஆகவே பிசாசு நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். इसीलिए शैतान हमारे परिवार के ऊपर राज कर रहा है. இப்ப என்ன செய்யணும்னா, अभी क्या करना है? இது நம்மை விட்டு போவதற்கு நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ये हमें छोड़कर जाने के लिए हमें उपवास रखना है. அது நம்ம விட்டு போயிட்டுனாக்க वो हमें छोड़कर चले गया तो, நாம் சுத்தமாகி விட்டோம் என்று சொன்னா, हम शुद्ध हो गए तो, பிசாசுக்கு நம்மிடத்தில் இடம் இல்லை. शैतान के लिए हमारे पास जगह नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. மீன் கழுவின இடத்து நல்ல சுத்தம் பண்ணதுக்கு பிறகு मछली धोने वाले जगह को अच्छे से साफ करने के बाद पूना अपना अपना काम दे के चला जाएगा. बिल्ली अपना अपना काम देखकर चले जाएगी. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. நம்ம வாழ்க்கையை ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவிட்டோம்னா, हमारे जीवन को प्रभु यीशु के लहू से धो देंगे तो, பிசாசுக்குரிய காரியம் நம்மிடத்தில் இல்லாதபடி நம்மை விட்டு விலகி போகும் என்று சொன்னார். शैतान का कार्य हमारे अंदर नहीं और हमसे दूर चले गया तो, நமக்குள் இருக்கிற பிசாசின் குடியிருப்புகள் தானாக விலகி போக ஆரம்பிக்கும். हमारे अंदर जो शैतान का रहने का स्थान है वो अपने आप निकल जाएगी. நம்முடைய குடும்பத்தில் ஆளுகை செய்கிற பிசாசின் கிரியைகள் தானாக வெளியே போக ஆரம்பிக்கும். हमारे परिवार के अंदर कार्य करने वाला शैतान के कार्य अपने आप निकल जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. எதுக்கு தான் உபவாசம் பண்ணோம்? तो किसके लिए उपवास रखना है? எனக்குள் இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிவதற்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். मेरे अंदर जो शैतान का कार्य है वो नाश होने के लिए उपवास रहकर प्रार्थना करना है. அல்லேலூயா. हालेलुया. சாத்தான் शैतान அல்லது பிசாசு नहीं तो भूत என்னிடத்துல அல்லது என்னுடைய வீட்டுல இருக்குதா இல்லையா அப்படின்றத வேத வசனத்தின் ஆதாரத்தில் நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? मेरे पास या मेरे घर पर है या नहीं है, उसे पवित्र शास्त्र के आधार पर हम कैसे पता लगा सकते हैं? இன்னைக்கு கொஞ்சம் தான் சொல்லுவேன், அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணுவேன். आज मैं थोड़ा ही बताऊंगा, उसके आगे का कार्य मैं अगले हफ्ते बताऊंगा. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் लूका का सुसमाचार 22वां अध्याय 13வது வசனம். 22வது அதிகாரம் 13வது வசனம். 22वें अध्याय का 13वां वचन. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனம். लूका का 22वें अध्याय का 3रा वचन. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, அப்பொழுது तब 12 ஒருவனாகிய 12 में से एक யூதாஸ் காரியோத் என்னும் यहूदास इस्कारियत जो कहलाता है, மறு பெயர் கொண்ட वो जो नाम पाया, யூதாசுக்குள் यूदास के अंदर சாத்தான் புகுந்தான். शैतान घुसा. சாத்தான் शैतान புகுந்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें समाया कर कर कहा गया है. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு மனிதனுக்குள் சாத்தான் புகுந்தான். प्रभु यीशु मसीह के साथ रहने वाले एक व्यक्ति के अंदर शैतान घुसा. 12 சீஷர்கள், 12 चेले, அதிலே ஒரு சீஷன் தான் யூதாஸ் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें से एक चेला ही यहूदास कर कर कहा गया है. இந்த யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इस यहूदास के अंदर शैतान घुसा कर कर कहा गया है. சாத்தான் அவனுக்குள் புகுந்த உடனே என்ன நடந்தது என்பதை குறித்து தான் சில வசனங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். शैतान उसके अंदर घुसते, शैतान उसके अंदर जाते क्या हुआ, उसे कुछ वचन से मैं आपको बताऊंगा.
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் वचन में कहा गया है मत्ती के 26वें अध्याय में ஏமன் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 14वें वचन में कहा गया है 26வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது 26वें अध्याय का 14वें वचन में कहा गया है அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திலே போய் 12 में से एक चेला यहूदा इस्कारिया प्रधान महायाजकों के पास जाकर நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் मैं तुम्हें उसे पकड़वा दूंगा நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார் तुम मुझे क्या दोगे कर उसने पूछा அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் उन्होंने उसे 30 चांदी के सिक्के देने के लिए उन्होंने कहा அப்ப யூதாசுக்குள் பிசாசு புகுந்த உடனே அவனுக்குள் நடந்தது என்ன तो यहूदास के अंदर शैतान जाते ही उसके जीवन में क्या हुआ பைபிள் சொல்லுது பண ஆசை அவனுக்குள் உண்டாயிற்று बाइबल कहता है पैसों का लालच उसके अंदर आया வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் அவனுக்குள் வரவில்லை काम कर कर मेहनत कर कर कष्ट से कमाने का विचार नहीं आया குறுக்கு வழியில टेढ़े रास्ते में இயேசுவை காட்டி கொடுத்து यीशु को पकड़वाकर பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் உண்டாயிற்று पैसे कमाना है कर कर उसके अंदर इच्छा आ गई மற்றவர்களை அழிச்சாது நான் வாழணும் दूसरों को नाश करके तो भी मुझे जीना है அந்த எண்ணம் தான் யூதாசுக்குள்ளால வந்துச்சு वही विचार यहूदास के अंदर आया அப்ப ஒருவனுக்குள் பிசாசு இருக்கிறதை நாம் அடையாளம் எப்படி கண்டுகொள்ள முடியும் तो एक व्यक्ति के अंदर शैतान है कर कर कैसे पता लगा सकते அவனுக்குள் பண ஆசை उसके अंदर पैसों का लालच ஆமென் आमीन சிலர் நம்ம கூட வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க कुछ लोग हमारे साथ काम करते रहते அவனுக்கு இன்கிரிமெண்ட் வேணும்ன்றதுக்காக उसके लिए इंक्रीमेंट बढ़ोतरी चाहिए कर कर பாஸ் கிட்ட போய் बॉस के पास जाकर நம்ம பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுப்பான் हमारे बारे में जो नहीं है वो भी बताएगा ஆமென் आमीन சாத்தான் ஒருத்தனுக்குள்ளால இருந்தா शैतान एक के अंदर है तो மத்தவன் செத்தாலும் பரவாயில்ல अरे दूसरा जन मर भी जाए ஆமென் आमीन எனக்கு தேவை இன்கிரிமெண்ட் मेरे को चाहिए इंक्रीमेंट எனக்கு தேவை பணம் मेरे को चाहिए पैसा பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड இப்படிப்பட்ட பண ஆசைகள் பண இச்சைகள் ஒருவனுக்குள் உண்டாகி கொண்டே இருக்கா ऐसा पैसों की इच्छा पैसों का लालच के अंदर रहेगा ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஏமன் யூதாசுக்குள்ளால यहूदास के अंदर இயேசு செத்தாலும் பரவாயில்ல यीशु मर जाएंगे तो भी कोई बात नहीं எனக்கு பணம் வேணும் मुझे पैसा चाहिए நான் பணக்காரனா மாறினா मुझे अमीर बनना है பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड இப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் பார்க்கும்போது உடனே புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்குள் பிசாசு இருக்கு ऐसा एक व्यक्ति को आप देखते ही आपको समझ लेना है इनके अंदर शैतान है நயவஞ்சகமாய் பணத்தை பிடுங்க நினைப்பவர்கள் बहुत ही चालाकी से पैसा छीनने को देखते தான் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை எப்படியும் கவிழ்த்து போடக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் वो स्वयं जीने के लिए दूसरों को कैसे भी उठाकर पलट देंगे ऐसे जीने वाले அல்லேலூயா हालेलुया யூதாசுக்குள்ளால புகுந்த உடனே முதல்ல அதுதான் நடந்துச்சு यहूदास के अंदर शैतान घुसते ही ऐसा ही पहला हुआ எனக்கு 30 வெள்ளிக்காசு தான் முக்கியம் मेरे को 30 चांदी का सिक्का ही मुख्य है இயேசு எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்லை अरे यीशु कैसे भी जाए मुझे फर्क नहीं இயேசு சிலுவையில் அறையப்பட்டாலும் பரவாயில்லை यीशु को क्रूस पर चढ़ा देंगे तो भी कोई बात नहीं இயேசு மரித்து போனாலும் பரவாயில்லை यीशु मर जाए तो भी कोई फर्क नहीं அல்லேலூயா हालेलुया அந்த குடும்பம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை वो परिवार नाश हो जाए तो भी कोई बात नहीं எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு நினைக்கிறது வந்து பிசாசின் கிரியைகள் मुझे पैसा चाहिए पैसा चाहिए पैसा चाहिए करके सोचने वाले शैतान का कार्य है அல்லேலூயா हालेलुया லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்கிறது लूका के सुसमाचार का 22वां अध्याय का 4था वचन इस तरह कहता है இரண்டாவது ஒரு காரியம் அங்கே நடக்கிறது दूसरा एक कार्य वहां पर होता है அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும்படி வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினார் प्रधान याजकों और पहरों के सरदारों के साथ बातचीत की कि उसे किस प्रकार उन्हें पकड़वाए அப்ப இரண்டாவது तो दूसरा ஒரு மனிதனுக்குள் பிசாசு புகுமானால் एक व्यक्ति के अंदर शैतान जाता है तो துன்மார்க்கனுடைய ஆலோசனை சங்கத்தில் உட்கார ஆரம்பித்து விடுவார் दुष्ट लोगों की सलाह की मंडली में बैठेगा அல்லேலூயா हालेलुया இதுவரைக்கும் இயேசுவோடு கூட இருந்தவன் अभी तक यीशु के साथ था இயேசுவின் சீஷர்களோடு
இருந்தவன் यीशु के चेलों के साथ था। இப்ப யூதாசுக்குள்ளால சாத்தான் புகுந்தபோது अभी यहूदास के अंदर शैतान घुसते ही இயேசுவின் ஐக்கியத்தை விட்டு விட்டார். यीशु की संगति को छोड़ दिया। அல்லேலூயா. हालेलुया। துன்மார்க்கரோடு ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். दुष्ट लोगों के साथ सलाह ले रहा है। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, यीशु की आराधना करने वाले परमेश्वर के बच्चे, இயேசுவின் பிரசன்னத்தை விட்டு விலகி போய் यीशु की उपस्थिति से हटकर துன்மார்க்கரோடு அதிக தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறாயா? दुष्ट लोगों के साथ अधिक संगति रखता है क्या? நீ புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. तुझे समझने के लिए कार्य है। சாத்தான் என்னக்குள் புகுந்து விட்டார். शैतान मेरे अंदर घुस गया। Praise the Lord. Praise the Lord। நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, हमारे तमिल में कहावत कहते हैं, எனத்தோட தான் சேரும் அப்படின்னுவாங்க. जाति जाति से ही जुड़ता है करके, பண்ணியோட தான் सुअर सुअर के साथ ही சேரும். मिलता है। Praise the Lord. Praise the Lord। சாத்தான் வந்தா शैतान आता है तो சாத்தானுடைய குடும்பத்தோட தான் அது சேர துடிக்க ஆரம்பிக்கும். शैतान के जो परिवार है उसके साथ ही वो जाकर जुड़ता है। Praise the Lord. Praise the Lord। Amen. இந்த சாத்தானுடைய சுபாவம் தான் ये शैतान का स्वभाव ही துன்மார்க்கரோடு பாவம் செய்கிற மனிதனோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது. दुष्ट लोगों के साथ जो पाप करते उनके साथ संगति कराता है। பைபிள் என்ன சொல்லுது? சங்கீதத்தின் புத்தகம் 1வது சங்கீதம். बाइबल क्या कहता है? भजन संगीता का पहला संगीता। துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் दुष्ट लोगों की सलाह के अनुसार मत चलो। அப்ப இரண்டாவது, तो दूसरा, சாத்தான் புகுந்தால் शैतान घुसता है तो துன்மார்க்கர்கள், दुष्ट लोग, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள், जो परमेश्वर को प्रिय नहीं ऐसे लोग, உலகத்தின் பாவத்தில் விழுந்து கிடக்கிறவரோடு ஐக்கியம் பெருக ஆரம்பிக்கும். जो दुनिया के पापों में घिरे हुए उन लोगों के साथ संगति बढ़ता है। அவர்களுடைய ஆலோசனை கேட்பதற்கு போய் உட்கார ஆரம்பிச்சிரும். उनसे सलाह पूछने के लिए जाकर बैठ जाते हैं। இதுவரைக்கும் யூதாஸ் இயேசுவோடு கூட நடந்து கொண்டிருந்தவன் अभी तक यहूदास यीशु के साथ चलता था। சாத்தான் புகுந்தவுடன் இடம் மாறுகிறது. शैतान घुसते ही जगह बदल गया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் अभी तक ஆலயம், भवन, ஆனா சாத்தான் புகுந்த பிறகு शैतान घुसते ही துன்மார்க்கரின் ஆலோசனைடா. दुष्ट लोग जहाँ सलाह देते वहाँ। மூணாவது, तीसरा, பைபிளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா पवित्र शास्त्रों को आप देखते हो तो அவன் கர்த்தருடைய பந்தியை விட்டு எழும்பி ஓடி விடுகிறான். वो परमेश्वर के प्रभु भोजन को छोड़कर चले जाता है। இயேசுவும் சீஷர்களும் பந்தி இருக்கிறார்கள். यीशु के चेले सब प्रभु भोजन में बैठे। இயேசு சொல்லுகிறார், यीशु कहते, இங்க இருக்கிறவர்களில் ஒருவன் தான் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான். यहाँ पर जे रह रहे हैं इसी में से एक जन मुझे पकड़वाएगा। எல்லாரும் அப்பத்தை வாங்குறாங்க. सभी जन रोटी लेते, யூதாஸ் வாங்குறான். यहूदास भी लेता है। வாங்கின உடனே எழும்பி போக ஆரம்பிச்சிட்டான். लेते ही उठकर जाने लगा। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டுவிடும் நிலைமை, पवित्र लोगों की संगति को छोड़ देने की स्थिति। சாத்தான் புகாதது வரைக்கும் शैतान जब तक नहीं घुसा था, பரிசுத்தவான்களுடைய கூடுகை சந்தோஷமா இருந்தது. पवित्र लोग की संगति उसे आनंद लगती थी। தேவனை ஆராதிக்கும் இடம் சந்தோஷமா இருந்தது. परमेश्वर की आराधना करने का जगह उसे आनंदित लगती थी। சபை ஐக்கியம் சந்தோஷமா இருந்தது. कलीसिया की एकता संगति उसे जो आनंद लगती थी। சாத்தான் ஒருவனுக்குள் புகும்போது शैतान एक के अंदर घुसते समय சபை ஐக்கியம் அவனுக்கு வெறுப்பாக தோன்றும். कलीसिया की संगति एकता उसे नफरत लगती है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। சில பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்க ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னா कुछ लोग जो पीछे चले गए मसीह से, उन्हें देखकर कलीसिया में आओ करके बुलाओगे तो அவனால ஆலயத்துக்கு வரவே முடியாது. वो कलीसिया आ ही नहीं सकता। அதற்கு முன்பு அவன் ஆலயத்துக்கெல்லாம் சென்றவன்டா. उससे पहले वो कलीसिया में सब गया था। என்றைக்கு அவனுக்குள் சாத்தான் புகுந்தானோ जिस दिन उसके अंदर शैतान घुसा, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை அவன் விட்டு விடுவான். पवित्र लोगों की संगति एकता को छोड़ देगा। பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை, पवित्र लोग की संगति को, சபை கூடி வருதலை விட்டுவிடும் இருதயம் உனக்குள் வருகிறது என்று சொன்னால் कलीसिया में इकट्ठा होने को छोड़ने का मन तेरे अंदर आता है तो சாத்தான் உனக்குள் வருவதற்கு நீ இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டாய் என்பதுதான் அர்த்தம். शैतान तेरे अंदर आने के लिए तूने जगह दे दिया करके मतलब है। யூதாஸ் பாருங்க, योदास को देखिए, இதுவரைக்கும் ஏசப்பாவுடைய கர்த்தருடைய பந்தியிலே தான் உட்கார்ந்திருந்தான். अभी तक यीशु पिता के भोज प्रभु भोजन में ही बैठा था। சாத்தான் புகுந்த உடனே அந்த இடத்தை விட்டு எழும்பிட்டாங்க. शैतान उसके अंदर घुसते उस जगह से उड़ गया। அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஐக்கியம் அவனுக்கு உண்டாகவே இல்லை. उसके बाद वैसी संगति उसके लिए हुई नहीं। ஆமென். आमीन। எவன் ஸ்தோத்திரம். சாத்தான் புகுந்தா शैतान घुसता है तो கர்த்தருடைய பந்தி வெறுப்பாக தோன்ற ஆரம்பிக்கும்.
परमेश्वर का प्रभु भोजन जो नफरत सा लगता है। அல்லேலூயா. हालेलुया। நாலாவது चौथा மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் मत्ती का सुसमाचार का 27वां अध्याय 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது 3 से लेके 5 वचन पढ़ते समय அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் तब उनको पकड़वाने वाला यहूदास, அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு वो उनको मृत्यु का दंड दे दिया कर इसे जानकर மனஸ்தாபப்பட்டு पछताकर அந்த 30 வெள்ளிக்காசை उस 30 चांदी के सिक्के को பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் திரும்ப கொண்டு வந்து प्रधान याजकों और पुरनियों के पास फिर ले आया। குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் मैंने निर्दोष को गात के लिए पकड़वाया, इसलिए பாவம் செய்தேன் என்றார். मैंने पाप किया कर कहा। அதற்கு அவர்கள் उसके लिए उन्होंने எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். हमें क्या होते तू जान कर कह लिए। அப்பொழுது அந்த வெள்ளிக்காசை அவன் तब उस चांदी के सिक्के को ஏவன் தேவாலயத்தில் எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். परमेश्वर के मंदिर में फेंक कर चला गया और जाकर अपने आप को फांसी दी। இங்க மூன்றாவது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, यहाँ पर तीसरे वचन को आप पढ़कर देखोगे तो எப்பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தானோ जब शैतान उसके अंदर घुसा, அவன் மனச்சஞ்சலமுள்ளவனாய் மாறுகிறான். वो मन में बहुत ही दुखित हुआ, நிம்மதியற்றவனாக மாறுகிறான். चैन रहित हुआ। அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் சமாதானத்தின் வாழ்க்கைங்க. अभी तक शांति का जीवन, ஆனா சாத்தான் எப்ப யூதாசுக்குள் புகுந்தானோ, लेकिन शैतान जब यहूदास के अंदर चला गया, அதுக்கு பிறகு उसके बाद அவனால நிம்மதியா இருக்கவே முடியல. மனச்சஞ்சலம், மனக்குழப்பம். वो चैन के साथ सुख के साथ रह ही नहीं पाया, मन में दुख और जो है चैन ही नहीं, ऐसा स्थिति। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எப்ப பாரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையா. जब भी देखो बिना शांति का जीवन है क्या। சிலருடைய இருதயம் எப்ப பார்த்தாலும் கலங்கிக்கிட்டே இருக்கும். எதை நினைச்சாலும் கலங்கிட்டே இருக்கும். कुछ का हृदय जब देखो घबराते रहता है, कुछ ना कुछ सोचकर घबराते रहता है। அதனுடைய அர்த்தம் என்னன்னா சாத்தான். उसका मतलब क्या है? शैतान। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारा प्रभु यीशु मसीह शांति का परमेश्वर है कर कहा गया है। சிலருக்கு காரணம் இல்லாத பயம், कुछ को अकारण डर, காரணம் இல்லாத கலக்கம், बिना कारण के घबराहट। சாத்தான் நமக்குள்ளால இருந்தா தான் அது உண்டாகுங்க. शैतान हमारे अंदर रहेगा तभी ये सब होता है। சிலருடைய மூளையை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குழம்பியே தான் கிடக்கும். कुछ के भेजे को दिमाग को देखोगे तो जब भी देखो उलझन में पड़ा रहता है, தெளிவாவே இருக்க மாட்டாங்க. एक साफ रहता ही नहीं, அவங்க பேச்சு தெளிவாவே இருக்காது. उनकी बातें भी साफ नहीं रहती। இப்போ ஒன்னு பேசுவோம், கொஞ்ச நேரத்துல இன்னொன்னு பேசிட்டு இருப்பாங்க. अभी एक बातें करते, थोड़े समय के बाद और कोई बातें करते रहते। யூதாஸ் பாத்தீங்கன்னா यहूदास को देखोगे तो குழப்பம் அடைஞ்சிட்டான், वो उलझन में आ गया, கலக்கம் அடைஞ்சிட்டான். घबरा गया, அவனுக்கு என்ன பண்ணுதுன்னே அவனுக்கு தெரியல. उसके अंदर क्या हो रहा है करके नहीं मालूम। எங்க போனா இதுக்கு மாற்றம் வரும்னு மறுபடியும் போகிறான் ஆசாரியர் இடத்துல. कहां पर जाएंगे तो इसमें बदलाव आएगा कर वापिस वो याजकों के पास गया। எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்குப்பா, मुझे बहुत घबराहट हो रही है, பைசாவை நீங்க திருப்பி வாங்கிடுங்க, ये पैसे को तुम वापिस ले लो, பைசாவை நீங்க திருப்பி வாங்கிடுங்கன்றான். ये पैसे को वापिस ले लो कर कहता है। அவங்க சொன்னாங்க அது உன் பாடு அப்படிட்டாங்க. उन्होंने कहा हम नहीं जानते, वो तेरा काम है। Praise the Lord. Praise the Lord। சாத்தான் ஒருவனுக்குள்ளால வரும்போது शैतान एक के अंदर आते समय மனச்சஞ்சலம், மனக்கலக்கம், मन में दुख, घबराहट। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அது காரியம் சொல்லிருக்கேன். 4 कार्य बताया हूं। பண ஆசை இருக்குன்னா உள்ள வந்துட்டான். पैसों का लालच, पैसों की इच्छा, लालच है तो अंदर आ गया। துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கும் எண்ணம் இருந்துச்சுன்னா உள்ள வந்துட்டான். दुष्ट लोगों से सलाह पूछने का मन है तो इसका मतलब वो अंदर आ गया। பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விடும் எண்ணம் இருந்துச்சுன்னா உள்ள வந்துட்டான். पवित्र लोगों की एकता संगति को छोड़ने का मन है तो वो अंदर घुस गया। மனச்சஞ்சலம், குழப்பம் இருக்கா, உள்ள வந்துட்டான் அடையாளம். मन में दुख, चंचल, घबराहट है क्या, अंदर आ गया करके मतलब है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। அஞ்சாவதாக पांचवा, சாத்தான் உள்ள வந்துட்டான்னா शैतान अंदर आ गया तो இயேசுவை விலைக்கு விற்பார்கள். यीशु को दाम में बेच देंगे। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। சாத்தான் உள்ள வந்த உடனே शैतान अंदर आते ही யூதாஸ் நேரே ஆசாரியர் இடத்துல போறான், பிரதான ஆசாரியர் இடத்துல போறான். यहूदा सीधे प्रधान याजकों के पास गया। இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி தருவேன். यीशु को मैं पकड़वाऊंगा। எவ்வளவு விலை தருவேன், कितना कीमत दोगे, எத்தனை காசு தருவேன். कितना पैसे दोगे। Praise the Lord.
Praise the Lord. இயேசுவை விலைக்கு விற்கும் அனுபவம். यीशु को पैसे में बेचने का अनुभव. அவன் சொன்னா 30 வெள்ளி காசு தரேன்ப்பா. उसने कहा मैं 30 चांदी के सिक्के दूंगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்தவர்களாகிய நம்ம இயேசுவை எப்படி விலைக்கு விற்கிறோம் தெரியுமா? आज मसीह लोग हम यीशु को कैसे कीमत में पैसे में बेचते हैं मालूम है क्या? இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்கினால் நாம் இயேசுவை விலைக்கு விற்கிறோம். यीशु के नाम को हम व्यर्थ में लेते हैं तो हम यीशु को जो पैसे में बेच रहे. தேவையில்லாத இடத்துல இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது. जहाँ जरूरी नहीं उस जगह पर यीशु के नाम को नहीं लेना है. பிசாசை துரத்துறதுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லலாம். शैतान को भगाने के लिए यीशु का नाम ले सकते. ஆமென். வியாதி சுகமாகிறதுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லலாம். बीमारी चंगा पाने के लिए यीशु का नाम ले सकते. ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லலாம். एक को आशीष देने के लिए यीशु का नाम ले सकते. ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தை சொல்லலாம். प्रार्थना करते समय यीशु का नाम ले सकते. Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை தவறா உச்சரிக்கிறோம். आज यीशु के नाम को गलत रीति पर हम गलत तरीके के लिए उपयोग करते हैं. இயேசுவின் நாமத்தினால ஆணையிடுகிறோம். அது ஏமன் இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்குவது. यीशु के नाम से हम आदेश देते हैं, वो यीशु के नाम को व्यर्थ में लेने के बराबर है. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார் என்று சொல்கிறோம். அது இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்குவது. परमेश्वर ने जो नहीं कहा कहते कि परमेश्वर ने कहा कर कर ये यीशु के नाम को व्यर्थ में लेने के बराबर है. चलो ரொம்ப அட்வான்ஸ். कुछ लोग बहुत ही एडवांस. நான் யார் தெரியுமா? मैं कौन हूँ मालूम है क्या? இயேசுவின் பிள்ளை. यीशु का बच्चा हूँ. நான் சொன்னா எல்லாம் நடக்கும். मैं बोलूंगा तो सब होगा. அப்படின்னு சாபம் போடுறது. ऐसा श्राप देते. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சரி சொல்லுங்க. कुछ लोग कहते நான் இயேசுவின் பிள்ளையாகும். मैं यीशु का बच्चा हूँ. என்ன எதிர்த்து பேசாத. मेरे को उल्टा मत बोल. இதெல்லாம் இயேசுவின் நாமத்தை வீணில் வழங்கக்கூடிய காரியங்கள். ये सब यीशु के नाम को व्यर्थ में लेने के समान है. இயேசுவின் நாமத்தில் சாபம் இடுவது இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்குவது. यीशु के नाम से श्राप देना यीशु के नाम को व्यर्थ में लेने के बराबर है. இவைகள் தான் இன்றைக்கு இயேசுவை நாம் விலைக்கு விற்கும் காரியங்கள். यही सब हम यीशु को आज कीमत में दाम में बेचने का अनुभव है. இரண்டாவது दूसरा இயேசு தந்ததான வரங்களை यीशु ने जो वरदानों को दिया है இன்றைக்கு அநேகர் விலைக்கு விற்கிறார்கள். आज बहुत से लोग उसे कीमत में बेचते हैं. Praise the Lord. Praise the Lord. நமக்கு ஆண்டவர் சுகமாக்கும் வரத்தை தந்தா हमें परमेश्वर ने चंगा करने का वरदान दिया है तो ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க. परमेश्वर का वचन कहता है तुमने मुफ्त में पाया है मुफ्त में दो. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உனக்கு வியாதி இருக்கா? तेरे लिए बीमारी है क्या? நீ ஹாஸ்பிடல்ல போனா 2 லட்சம் ரூபாய் செலவாகும். तो अस्पताल में जाएगा तो 2 लाख रुपए खर्च होंगे. நான் ஜெபம் பண்றேன். मैं प्रार्थना करता हूँ எனக்கு 1 லட்சம் ரூபாய் தா. मुझे 1 लाख रुपया दे. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த டிமாண்ட் இருக்கு. आज बहुत सी जगह पर ऐसा डिमांड है. Praise the Lord. Praise the Lord. இது இயேசுவின் நாமத்தை விலைக்கு விக்கிறது. ये यीशु के नाम को कीमत में बेचने के बराबर है. உங்க வீட்ல பிசாசு போராட்டமா? तुम्हारे घर में शैतान की लड़ाई है क्या? எனக்கு இவ்வளவு தா. मुझे इतना दो. மந்திரவாதியோட மோசமா இருக்கான். ये दो जादू मंत्र करते ना उनसे भी बुरे हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆமென். ஸ்தோத்திரம். இதுதான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை விலைக்கு விக்கிறது. यही आज यीशु के नाम को कीमत में बेचना है. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபை வரங்கள் ஒன்றையும் விலைக்கு விற்க கூடாது. परमेश्वर ने हमें जो अनुग्रह वरदान दिया है उसे एक भी जो एक कीमत के लिए बेचना नहीं है. Praise the Lord. Praise the Lord. நமக்கு ஆண்டவர் வரத்தை பணம் கொடுத்தா வாங்கியிருக்கோம் ஆண்டவர்ட்ட இருந்து. हमने परमेश्वर से वरदान पैसे देकर खरीदा है क्या? Praise the Lord. Praise the Lord. டாக்டர் தான் சொல்றான். डॉक्टर ही कहता है நான் இத்தனை லட்சம் இத்தனை கோடி செலவு பண்ணி படிச்சிருக்கேன். मैं इतना लाख इतना करोड़ रुपया खर्च करके पढ़ा हूँ. அதனால ஹாஸ்பிடல்ல வரவங்கள்ட்ட இருந்து இவ்வளவு லட்சம் வாங்கினா தான் எனக்கு வட்டி ஆகும் அப்படின்றான் இன்னைக்கு. इसीलिए अस्पताल में जो आते हैं उनसे इतना लाख रुपया लूंगा तभी मेरा ब्याज चुकेगा कर कर कहता है. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்றாங்க. आज बहुत से लोग ऐसा ही करते हैं. எனக்கு வரம் இருக்கு. मेरे को वरदान है. இவ்வளவு தரியா நான் சுகமாக்கிறேன். इतना देता है क्या मैं चंगा करता हूँ. இவ்வளவு தந்தா உனக்கு நல்லா ஆயிரும். इतना देगा तो तू ठीक हो जाएगा. விலைக்கு விற்காதீர்கள். पैसों के लिए मत बेचिए. சபையில் இருக்கக்கூடிய अनेகருக்கு கர்த்தர் இனி வரும் காலங்களில் अनेक வரங்கள் ஆண்டவர் தருவார். कलीसिया में रहने वालों सब बहुत लोगों को आने वाले दिनों में परमेश्वर बहुत वरदान देंगे. இந்த நாட்களே ஆண்டவர் தந்திருக்கிறார் நிறைய பேருக்கு. इन दिनों में ही परमेश्वर ने बहुतों को दे दिया है. நீங்கள் தரிசனங்களை காண்பீர்கள். तुम दर्शन को देखोगे. ஏமன் தீர்க்க தரிசனங்களை உரைப்பீர்கள். भविष्यवाणी कहोगे. பிசாசுகளை துரத்துவீங்க. शैतान को भगाओगे. அற்புதங்களை செய்வீங்க. अद्भुत करोगे. வியாதிகளை சுகமாக்குவீங்க. बीमारियों को चंगा करोगे. இலவசமாய் பெற்ற வரத்தை இலவசமாகவே கொடுக்கணும். मुफ्त में पाए हुए वरदानों को मुफ्त में ही दीजिए. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தபோது यहूदास के अंदर शैतान घुसते ही இயேசுவை விலைக்கு விற்க தீர்மானம் பண்ணினார். यीशु को एक कीमत में बेचने का फैसला किया. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்கும் இருதயம் இருக்குமானால்
நாம் இயேசுவை விலைக்கு விற்கிறோம் என்பது அர்த்தம். यीशु के नाम को व्यर्थ में लेने का अनुभव है तो हम यीशु को जो एक कीमत में बेच रहे हैं. கடைசியாக अंत में சாத்தான் அவனுக்குள் புகுந்தபடினாலே शैतान उसके अंदर घुसते ही வேதம் சொல்லுகிறது वचन कहता है அவன் நாண்டு கொண்டு செத்தான், தற்கொலை செய்து செத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वो फांसी लगाकर मर गया, वो आत्महत्या किया करके. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஏன் சிலருக்குள் தற்கொலை எண்ணங்கள் உருவாகிறது? क्यों कुछ लोग के अंदर आत्महत्या करने का विचार आता है? சாத்தான் உள்ளால புகுந்துட்டான். शैतान अंदर घुस गया. சாத்தான் शैतान சாத்தான் शैतान உள்ளால புகுந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். अंदर आ गया करके मतलब है. சிலர் சொல்லுவாங்க कुछ लोग कहते हैं நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன், मैं आत्महत्या करके मर जाऊंगा. அவனுக்குள்ளால 100க்கு 100 பிசாசு வந்துட்டுன்னு அர்த்தம். उसके अंदर 100% शैतान आ गया करके मतलब है. சிலர் சொல்லுவாங்க कुछ लोग कहते हैं நான் ஏன் இருக்கேன், मैं क्यों जिंदा हूँ, நான் ஏன் வாழணும், मैं मुझे क्यों जीना है. அவனுக்குள்ளால பிசாசு வந்துட்டுன்னு அர்த்தம். उसके अंदर शैतान आ गया करके मतलब है. சிலர் சின்ன சின்ன சண்டை வந்தா போதும் कुछ लोग छोटी छोटी लड़ाई आते ही நான் செத்துருவேன், मैं मर जाऊंगा, உடனே கத்தி எடுத்துறது, तुरंत चाकू निकाल लेते, உடனே கயிறு எடுத்துறது, तुरंत रस्सी निकाल लेते, உடனே வீட்டை விட்டு ஓடி போறது, तुरंत घर छोड़कर भाग जाते, ட்ரெயின்ல விழுந்துறேன்றது. मैं जाके ट्रेन के सामने कूद जाऊंगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உடனே ஒரு சொல்லிடுறேன், இனி என்னை தேடாதே, तुरंत कह देते आगे से मुझे मत ढूंढो, நான் சாத்தானின் இடத்துக்கு போகிறேன். मैं शैतान रहने वाले जगह पर जा रहा हूँ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இவனுக்குள்ளால சாத்தான் 100க்கு 100 குடியிருக்கிறான்னு அர்த்தம். इनके अंदर 100% शैतान है करके मतलब है. யூதாஸ் அதுவரைக்கும் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததில்லை. यहूदास इससे पहले ऐसे कार्य नहीं किया था. இயேசுவோடு கூட இருக்கும்போது ஒரு நாளும் அவன் தற்கொலை செய்ய தூண்டி போனதில்லை. यीशु के साथ जब तक था उसने आत्महत्या करने का विचार नहीं किया, गया भी नहीं. தற்கொலை செய்வேன் என்று கூட அவன் பேசினதில்லையா. आत्महत्या करूंगा कर ऐसा बोला भी नहीं. என்னைக்கு பிசாசு அவனுக்குள்ளால நுழைஞ்சானோ जिस दिन शैतान उसके अंदर आया நேரா போய்ட்டான், सीधे चले गया, நேரா போய்ட்டான், सीधे चले गया, கயிறை எடுத்தான், रस्सी लिया, தூக்கு மரத்துல நேரே தூக்கிட்டான், एक पेड़ के ऊपर फांसी लगाकर लटक गया, தற்கொலை செய்தான். आत्महत्या किया. ஹalleluya. हालेलुया. சிலரை பாத்தீங்கன்னா சாவை குறித்தே யோசித்துக்கிட்டு இருப்பான். कुछ को देखोगे तो मृत्यु मौत के बारे में ही सोचते रहते. இப்படி செத்தா நல்லா இருக்கும், அப்படி செத்தா நல்லா இருக்கும், இப்படி சாவு வந்தா நல்லா இருக்கும். ऐसा मरूंगा तो अच्छा रहेगा, वैसा मरूंगा तो इससे अच्छा रहेगा, ऐसा मृत्यु आएगा तो अच्छा रहेगा. நல்லா வாழ்றதுக்கு பிளான் பண்ணு, अच्छा जीने के लिए योजना कर, சாவறதுக்கு பிளான் பண்ணாத. मरने के लिए योजना मत कर. Praise the Lord. Praise the Lord. சாவறதுக்கு பிளான் பண்றேன் அப்படின்னு சொன்னாலே ஏமன் ஸ்தோத்திரம், உனக்குள்ளால சாத்தான் வந்துட்டான். तुम मरने का प्लान योजना करता है मतलब शैतान तेरे अंदर आ गया. சாவறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்ட அப்படினாலே நினைச்சுக்க உனக்குள்ளால சாத்தான் இருக்கான். मरने के लिए एक ब्लूप्रिंट डाल दिया मतलब तो समझ ले तेरे अंदर शैतान आ गया. சிலருக்கு சாவை குறித்த அடிக்கடி சொப்பனங்கள். कुछ लोग के अंदर मृत्यु मौत के बारे में बार बार स्वप्न आते. நான் இப்படி செத்துருவேன் அப்படின்னு சொப்பனம் சிலருக்கு வரும், அடிக்கடி வரும். मैं ऐसा मर जाऊंगा कर ऐसा स्वप्न बार बार आता है. உனக்குள்ளால சாத்தான் இருக்கான், அதனுடைய அடையாளம். तेरे अंदर शैतान है, उसकी निशानी है. சிலருக்குள் சாவு பயம், कुछ लोग के अंदर मृत्यु का डर, இதுவும் சாத்தானுடைய கிரியைதான். ये भी शैतान का कार्य है. ஹalleluya. हालेलुया. எசேக்கியேல் எழுதிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியா சொல்லுது. எசேக்கியேல் 18:32. एजेकियेल भविष्यद्वक्ता का 18वें अध्याय का 32वां वचन. சாகரனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. मरने वाले मृत्यु को मैं नहीं पसंद करता हूं कर. ஹalleluya. हालेलुया. பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? சாகரவனுடைய சாவை நான் விரும்பவில்லை. मरने वाले की मृत्यु को मैं पसंद नहीं करता. அப்ப என்ன அர்த்தம்? इसका क्या मतलब? நீயாகவே சாகிறதை तू अपने आप मरे தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். परमेश्वर से अंगीकार नहीं करेंगे. தேவன் நீயாகவே சாகிறதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். तू अपने आप मर जाए इसे परमेश्वर अंगीकार नहीं करेंगे. ஹalleluya. हालेलुया. தற்கொலை செய்வது தேவனுக்கு பிரியமில்லை. आत्महत्या करना, सुसाइड करना परमेश्वर को प्रिय नहीं. தற்கொலை செய்கிற எந்த ஆத்மாவும் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. आत्महत्या करने वाला एक भी आत्मा स्वर्ग राज में प्रवेश नहीं करेगा. தேவன் கொடுத்த ஆத்மா, परमेश्वर का दिया हुआ आत्मा, தேவன் கொடுத்த ஜீவன், परमेश्वर का दिया हुआ जीवन நாம் அழித்துக் கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. हम उसे नाश करने के लिए हमें अधिकार नहीं है. அதையும் மீறி उसे भी पार करके தற்கொலை செய்கிறவர்கள் आत्महत्या जो करते हैं சாத்தானின் தூண்டுதலினால் செய்கிறார்கள். शैतान के उकसाने से करते. அவர்கள் சாத்தானுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்கிறார்கள். वे शैतान के लिए जो तैयार करके रखा है उस जगह पर जाएंगे. ஹalleluya.
हालेलुया அல்லேலூயா हालेलुया நல்ல கவனிங்க. अच्छे से जानिए அது வரைக்கும் இயேசுவோடு இருந்தபோது அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்துச்சு. इससे पहले यीशु के साथ जब तक वो था उसका जीवन कितना अच्छा था சாத்தான் அவனுக்குள் புகுந்த உடனே शैतान उसके अंदर घुसते ही பண ஆசை, पैसों का लालच யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, कोई भी कैसे भी जाए யார் அழிஞ்சாலும் நாசமா போனாலும் பரவாயில்ல, कोई भी नाश हो जाए मर जाए कोई बात नहीं எனக்கு பணம் தான் முக்கியம், मुझे पैसा ही मुख्य है எனக்கு பணம் தான் முக்கியம். मुझे पैसा ही मुख्य है சாத்தான் அவனுக்குள் வந்ததன் அடையாளம். शैतान उसके अंदर आने की निशानी அது வரைக்கும் तब तक பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், पवित्र लोगों की संगति ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை, पवित्र लोगों का सलाह मानना இப்ப இடமே மாறிட்டு अभी जगह ही बदल गया துன்மார்க்கரின் ஆலோசனை, दुष्ट लोगों का सलाह பாவிகளின் இடம், पापियों का जगह பரியாசக்காரர்களின் இடம், जो टट्टा कत्ते हंसी मजाक उड़ाते उधर का அது जगह வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு, इससे पहले परमेश्वर के बच्चे के साथ அது வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே तब तक परमेश्वर के भवन में இடமெல்லாம் மாறிட்டு अभी जगह सब बदल गया சாத்தான் உள்ள வந்துட்டான் அடையாளம். शैतान अंदर आ गया करके निशानी அது है வரைக்கும் கர்த்தருடைய பந்தி சந்தோஷமாய் அனுபவித்தார். तब तक प्रभु भोजन को आनंद के साथ अनुभव किया கர்த்தருடைய பந்தினா எழும்பி போகும் அனுபவம். अभी परमेश्वर का प्रभु भोजन मतलब उठ के जाने का अनुभव ஆமென். आमीन அது வரைக்கும் கர்த்தருடைய பந்தினா ஆயத்தமாகி ஆண்டவரேன்னு சொல்லி வந்த அனுபவம். तब तक प्रभु भोजन मतलब परमेश्वर कर एक तैयारी के साथ आया वह अनुभव கர்த்தருடைய பந்தி வந்தா அன்னைக்கு சர்ச் கட்டு. आज प्रभु का भोजन आया मतलब चर्च कट கர்த்தருடைய பந்தி வந்தா அமைதியா உட்கார்ந்திருக்கோம். प्रभु भोजन आया मतलब शांति के साथ चुपचाप बैठेंगे அது வரைக்கும் கர்த்தருடைய பந்தி என் கையில் எப்பொழுது வரும் என்று ஆர்வமாய் காத்திருந்தார். तब तक प्रभु का भोजन कब मेरे हाथ में आएगा कर इंतजार के साथ था அது வரைக்கும் இயேசுவின் பாடு மரணங்களை நினைவு கூர்வதற்கு சந்தோஷப்பட்டார். तब तक प्रभु यीशु मसीह के दुख और मृत्यु को स्मरण करने के लिए आनंदित थे लेकिन சாத்தான் வந்த பிறகு शैतान आने के बाद இனி எனக்கு கர்த்தருடைய பந்தி அவசியம் இல்ல, आगे मुझे प्रभु भोजन अवश्य नहीं அவசியம் இல்ல. अवश्य नहीं எண்ணங்கள் மாறுகிறது, विचार बदल रहे எண்ணங்கள் மாறுகிறது. सोच बदल रहा है இது வரைக்கும் तब तक மனதுல சஞ்சலமே கிடையாது, मन में दुखी नहीं சாப்பாடு இல்லைன்னா கூட கவலைப்பட்டதில்ல, अरे खाना नहीं है तो भी चिंता नहीं किए நாளைக்காக டென்ஷன் ஆனதே கிடையாது. कल के विषय में चिंता ही नहीं किए ஆனா लेकिन சாத்தான் உள்ள புகுந்த உடனே शैतान अंदर घुसते ही மனதுக்குள்ளால கலக்கம், मन के अंदर एक घबराहट மனசுக்குள்ளால ஒரு பயம், मन में एक डर ஏமன் திகில் உண்டாகிறது. घबराहट डर भय छा गया நம்மை அறியாமலேயே திகில் உண்டாகிறது. हम जानते ही नहीं हमारे अंदर भय आने लगा இரவு நேரங்களில் சொப்பனங்கள் திகிலை உண்டாக்குகிறது. रात के समय स्वप्न हमारे अंदर भय को लाने लगी பகல் நேரங்களில் மன தெளிவற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். दोपहर के समय मन में एक भी साफ स्पष्टता नहीं है से जी रहे சாத்தான் உள்ள இருக்கிறாங்க, அதுதான் அடையாளம். शैतान अंदर है यही निशानी है आमीन இதுவரைக்கும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டிருந்தார். अब तक यीशु के नाम को ऊंचा उठा रहे थे இயேசுவை போலவே ஒருவரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். यीशु के जैसा और कोई नहीं है कर कह रहे थे இயேசு பெரியவர், यीशु महान है இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறவர், मेरा यीशु मेरे लिए अद्भुत करता है இயேசு என்னை வாழ வைத்தவர். यीशु ने मुझे जीने के लिए रखा இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு பயப்பட்டோம். यीशु के नाम को व्यर्थ में लेने से डरे இப்ப இயேசுவை விலைக்கு விற்பதற்கும் ஆயத்தமாகி விட்டார். अभी यीशु को कीमत में दाम देकर बेचने के लिए भी तैयार हो गए கடைசியா अंत में ஐமன் செத்தாலும் இயேசுவுக்காக, मरूंगा तो भी यीशु के लिए மரண வரைக்கும் இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொல்லணும். मृत्यु तक आखिरी सांस तक यीशु के लिए जीऊंगा कर कहते एक நேரத்துல சீக்கிரம் செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே, और अनेक बार कहते हो जल्दी मर जाऊंगा तो अच्छा रहेगा कर சீக்கிரம் செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே, जल्दी जान दे दूंगा तो अच्छा रहेगा कर कहते हो வாழணும், मुझे जीना है ஏன்னா சாக கூடாதா, मैं क्यों जीऊं मैं क्यों नहीं मरूं தற்கொலை பண்ணிடலாமா, आत्महत्या कर दूं क्या சாவை தேடுகிறாயே, मृत्यु को ढूंढ रहा है சாவை தேடுகிறாயே, मृत्यु को ढूंढ रहा है காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम है क्या சாத்தான் உள்ள புகுந்துட்டான். शैतान अंदर घुस गया நீ எங்கேயோ இடம் கொடுத்த, तू कहीं पर तो उसके लिए जगह दिया எங்கேயோ இடம் கொடுத்த, कहीं पर तो जगह दिया அவன் உள்ளால புகுந்துட்டான். वो अंदर आ गया அதனால தான் இன்னைக்கு உன் வாழ்க்கை அப்படி இருக்கு. इसीलिए आज तेरा जीवन ऐसा है அதனால தான் உன் வாழ்க்கையில இவ்வளவு மாற்றம் உண்டாயிருக்கு. इसीलिए तेरे जीवन में ऐसा बदलाव है இன்னைக்கு பகல் காலம் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், आज दोपहर के समय परमेश्वर तुझे देखकर कह रहे இந்த விதமான பிசாசை துரத்துறதுக்கு इस जाति के शैतान को भगाने के लिए ஆண்டவர் பாதத்துல உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பி. परमेश्वर के चरणों में उपवास रहकर प्रार्थना कर பிசாசு உன்கிட்ட இருக்கிறானா இல்லையான்னு உனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட நீ. आज शैतान तेरे अंदर है या नहीं है तूने उसे पता लगा लिया ஒரு பகுதியை தான் சொல்லியிருக்கேன், அடுத்தது நான் அடுத்த வாரம் சொல்லுவேன். एक ही हिस्से को कहा हूं अगला हिस्सा अगले हफ्ते बताऊंगा இந்த அடையாளத்தின்படி इस निशानी के तो உனக்குள் உன் வீட்டுல இருக்கிறான் அப்படின்னா,
तेरे अंदर तेरे घर पर है तो உபவாசம் ஜெபத்தை டிக்ளேர் பண்ணு. उपवास की प्रार्थना को नियुक्त कर। உனக்குள்ளால சாத்தான் வருவதற்கான காரணம் என்ன? तेरे अंदर शैतान आने का कारण क्या है? அவன் வந்ததின் வழி என்ன? वो आने का रास्ता क्या था? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அந்த இடத்தை அடைக்கணும். वो जगह बंद कर, அந்த இடத்தை சுத்தம் பண்ணு. वो जगह साफ कर, அந்த இடத்தை वो जगह को நீ கிளியர் பண்ணிட்டேனா तू क्लियर कर देगा तो அதுக்கு தான் உபவாச ஜெபம். उसके लिए उपवास का प्रार्थना। நீ உபவாசம் பண்ணி சாத்தானே போன்னு சொல்லாத. तू उपवास रे कर शैतान निकल जा करके मत बोल, போக மாட்டான். वो नहीं जाएगा। நீ எவ்வளவு உபவாசம் பண்ணாலும் போக மாட்டான். तू कितना भी उपवास रे वो नहीं जाएगा। அவன் சொல்லுவான், वो कहेगा எனக்குள்ளது உன்கிட்ட இருக்குப்பா, अरे मेरा जो है वो तेरे पास है, என்னால போக முடியல அப்படின்னுவான். इस वजह से मैं नहीं जा सकता। எவ்வளவு ஆவியில் இருந்தாலும் போக மாட்டான். तू कितना भी आत्मा में भर वो नहीं जाएगा। அவனுக்கு உள்ளது உன்கிட்ட இருக்கிறத தூக்கி போடு. उसका जो तेरे पास है उसे उठाकर फेंक। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। அவனுக்கு உள்ளது उसका जो है ஏவன் உன்கிட்ட என்னமோ இருக்கு. तेरे पास कुछ तो है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। எங்க வீட்ல हमारे घर पर சின்ன சின்ன ஒரு பூச்சி வருது. பட்டர்ஃப்ளை மாதிரி சின்னதா இருக்கு. छोटे छोटे कीड़े आ रहे, बटरफ्लाई के जैसे छोटे छोटे आते हैं। எங்க இருந்து வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்போ கொஞ்ச நாளா தான் இருக்கு. कहां पर से आ रहे करके मैं आज के दिन तक पता नहीं लगा पाया। अभी थोड़े दिनों से आते हैं। வர்றது அவ்வளவு சாகடிக்கிறேன். जो भी आता है मैं मार डालता हूँ, ஆனா வந்துட்டே இருக்கு. फिर भी वो आ रहा है। என் மனைவிட்ட சொல்லிட்டே இருக்கேன், और मेरी पत्नी से मैं बता रहा हूँ, ஏமா ए माँ இது வந்துட்டு தான் இருக்கும். ये आते ही रहेगा। எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிப்போம். ये कहां से आ रहा है करके पता लगाएंगे। அதை தேட நேரம் இல்ல. उसे ढूंढने के लिए समय नहीं, அது வந்துகிட்டே இருக்கு. वो अंदर आ रहा है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। அதை தேடி கண்டுபிடிச்சு அதை தூக்கி போடணும். उसे ढूंढकर पता लगाकर उठाकर फेंकना है। எங்கேயோ என்னதோ வச்சதுல இருந்து அந்த வந்துட்டு இருக்குது. कहीं पर तो रखा है, उसमें से वो आ रहा है। அதை தூக்கி போட்டா போயிடும். उसे उठाकर फेंक देंगे तो चले जाएगा। காலையில எழும்பி கிச்சனுக்கு போனா ஒரு 10-15 பறந்துட்டு இருக்கும் லைட் போட்ட உடனே. सवेरे उठकर किचन में जाते तो 10-15 तो उड़ते रहते। காலையில அது மேல கை வைக்க மாட்டேன். ஏன் பாவத்தை சம்பாதிக்கணும்? सुबह उसके ऊपर हाथ नहीं रखता, क्यों पाप कमाऊं। காலையில நம்ம ஜெபம் பண்ணோம் இல்ல, सुबह प्रार्थना करना है ना हमें। எல்லாம் முடிச்சிட்டு வந்து தான் அதை சாடிப்பேன். सब कुछ खत्म करके आने के बाद उसे मारता हूँ। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Amen. आमीन। ஒவ்வொரு நாளும் நான் யோசிப்பேன், हर एक दिन में सोचता हूँ, அதை தேடி கண்டுபிடிச்சிரணுமே. उसे ढूंढकर पता लगाना है। அதுக்கு பிறகு மறந்துடுது. उसके बाद भूल जाता हूँ। ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? क्यों आपसे कह रहा हूँ मालूम है அது क्या? இருக்கிறது வரைக்கும் எத்தனை அதை சாகடிச்சாலும் வந்துட்டு தான் இருக்கும். वो जब तक है आप कितना भी मारो वो आते ही रहेगा। சாத்தானுக்குள்ளது நமக்குள்ளால இருக்க வரைக்கும் நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, शैतान का जो तेरे पास है तू कितना भी प्रार्थना करे, எவ்வளவு உபவாசம் பண்ணாலும் சரி, कितना भी तू उपवास रहे, உன்னை விட்டு போகாது. वो तुझे छोड़कर नहीं जाएगा। ஆனா அதுக்குள்ள தீனி நீ போட்டுக்கிட்டு இருக்கற. क्योंकि उसको जो खाना देना है वो तू दे रहा है। அதுக்கு விருப்பமான ஃபுட் உன்கிட்ட இருக்கு. उसको जो पसंदीदा खाना है वो तेरे पास है। உபவாசத்தை டிக்ளேர் பண்ணு. उपवास को नियुक्त कर। அதுக்கு பிரியமானது உன்கிட்ட என்ன இருக்கு? उसका प्रिय तेरे पास क्या है, அத உன்னை விட்டு அழிக்கணும். उसे तेरे से तू नाश कर। அத உன்னை விட்டு அழிக்கிறதுக்கு தான் உபவாசம். उसे तेरे से नाश करने के लिए उपवास। அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் எதுக்கு உபவாசம் பண்ணோம்? சாத்தானை துரத்துறதுக்கு. अभी तक किस लिए उपवास के? शैतान को भगाने के लिए। நோ. नो। சாத்தானுக்கு உள்ளது உன்கிட்ட இருக்குல்ல, அது போறதுக்கு உபவாசம் பண்ணு. शैतान का जो तेरे अंदर है ना वो जाने के लिए तू उपवास रख। கண்களை மூடுவா. आंखों को बंद करेंगे, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவா. परमेश्वर को देखकर हम प्रार्थना करेंगे। முழங்கால் படியிட முடிந்தா முழங்கால் படிடுங்க. घुटने टेक सकते तो घुटने टेक लीजिए। ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर को देखकर हम प्रार्थना करेंगे। ஆண்டவர் இயேசு சொன்னார், परमेश्वर यीशु ने कहा, இந்த விதமான ஜாதி பிசாசு इस प्रकार जाति का शैतान உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி உன்னை விட்டு போகாதே. उपवास और प्रार्थना के बिना तुझे छोड़कर नहीं जाएगा। ஆமென். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி உன்னை விட்டு போகாதே. उपवास और प्रार्थना के बिना तुझे छोड़कर नहीं जाएगा। சாத்தான் நம்மிடத்துல இருக்கிறான் அப்படின்றதான அடையாளம் என்ன? शैतान हमारे अंदर एक कर निशानी क्या है? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். उसे आज हम देख रहे, அதைத்தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தா. उसे आज हम देख रहे। ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. परमेश्वर कुछ कार्य कहे हैं। கண்களை மூடு, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பி. आंख बंद कर और परमेश्वर को देखकर प्रार्थना कर। சில அடையாளங்களை கத்த சொல்லி இருக்கிறாரு. कुछ निशानी परमेश्वर ने कहा है। நமக்குள்ள இருக்குதா இல்லையான்றதான அடையாளம் हमारे अंदर है या नहीं ये निशानी। இன்னைக்கு அப்படிப்பட்ட சுபாவம் உனக்குள்ளால இருக்குன்னு சொன்னார். आज इस प्रकार का स्वभाव तेरे अंदर है तो சாத்தான் உன்கிட்ட இருக்கிறான் அடையாளம். शैतान तेरे अंदर है करके निशानी। கண்களை மூடுவா. आंखों को बंद करेंगे, ஆண்டவரை நோக்கி நல்ல வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிப்பா. परमेश्वर को देखकर आंखों को बंद कर हम अच्छे से प्रार्थना करेंगे। வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க. तेरे दाहिने हाथ को स्वर्ग की ओर उठा। இன்றைக்கு
இன்றைக்கு என்னோடு பேசின வார்த்தைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். आज मुझसे बात के वचनों के लिए स्तुतियों कर कर बोलिए ஆண்டவரே, परमेश्वर எவ்வளவு அருமையான வார்த்தை எங்களோடு பேசி இருக்கிறீர். कितना अच्छा वचन हमसे कहे, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इसके लिए परमेश्वर की स्तुति हो. சோதரம் 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 வாய் திறந்து சோதரம் 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 பண்ணுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. Praise the Lord. கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிறீர், ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். வாய் திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord. Hallelujah. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவனாக இருந்தாலும், பிசாசின் சுபாவங்கள் எனக்குள் இருக்கிறது, அவைகள் அழிக்கப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏமன் இன்றைக்கு யூதாசுக்குள்ளால பிசாசு புகுந்தபோது என்ன நடந்ததுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு பேசி இருக்கிறாரே. ஹalleluya. இவைகளில் ஏதாவது உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கு ஆமென், அவைகள் அழிந்து போகும்படி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இவைகளில் இந்த காரியம் இருக்கு, எந்த காரியம் இருக்கோ அதை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. ஏமன், மற்றவர்களை அழிக்க நினைக்கிறியா? ஏமன், மற்றவர்கள் அழிந்தாலும் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறியா? ஹalleluya 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 ஹalleluya. ஏமன், துன்மார்க்கரின் ஆலோசனை உனக்கு நல்லா இருக்குதா? ஏமன், ஹalleluya. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டுறியா? கர்த்தருடைய பந்தியை உதாசீனப்படுத்துறியா? ஹalleluya. மன சஞ்சலமும் குழப்பமும் இருக்குதா? ஹalleluya. ஏமன், ஹalleluya. இயேசுவை விலைக்கு விக்கிற அனுபவம் உனக்கு இருக்குதா? ஹalleluya. தற்கொலை எண்ணங்கள் உனக்கு இருக்குதா? சாத்தான் உனக்குள்ளால குடி கொண்டிருக்கிறான். எது இருந்தாலும் சரி, எது ஒண்ணு இருந்தாலும் சரி, சாத்தான் உனக்குள் குடி கொண்டிருக்கிறான். ஆமென், ஹalleluya. கரம் உயர்த்தி சொல், ஆண்டவரே ஆமென், ஹalleluya. என்னோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. இனி நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்க விட மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த வார்த்தையை? இனி நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்க விட மாட்டேன். Rabala Shantana Rabala Daraba Oradira Rabala Shantana Rabala Darabala Daramasi Andana Rabala Daraba Oriandana Rabala Sharabala Darabala Darabala Bodavuria. கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் நிறைந்து ஹalleluya 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 ஹalleluya. கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் நிறைந்து ஹalleluya. Rabala Shantara Rabala Daramana Darabala Darabasi Arabala Dara Oh, thank you, Lord. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை சர்வாரித்து கொண்டார். சத்தமா பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை சர்வாரித்து கொண்டார், என்னை சர்வாரித்து கொண்டார். சிலுவையில் சிலுவையில் அறைந்து விட்டார், ஆமென். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானை மிதித்து சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒரு தேவ பலத்தின் அபிஷேகம், ஒரு தேவ பலத்தின் அபிஷேகம், சாத்தானுடைய கிரியைகளை அழித்து ஜெயம் பெறக்கூடிய தேவ பலத்தின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வாயாக. உனக்குள் இருக்கிற சாத்தானுடைய சகல கிரியைகளையும் அழிக்கக்கூடிய தேவ பலத்தின் அபிஷேகம். Ribala dira rabala shikana bauda boria dira rabala darabala diba rabala baushaba shikarabala darabala diba rabala bauda boria. உன் எண்ணங்களை ஆண்டவர் சிறைபிடிக்கிறார். சாத்தானுடைய எண்ணங்கள் சிறையாக்கப்படுகிறது. இவன் இந்த கால நேரத்திலே ஹalleluya உனக்குள் இருக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகளை கர்த்தர் சிறைபிடித்து ஹalleluya உனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடும்படி ஆவியான உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya உன் எண்ணங்களை சிறைப்படுத்தி இருக்கிற சாத்தான் ஹalleluya மன சஞ்சலங்களை உருவாக்குகிற சாத்தான், எவன் சாவை நோக்கி பிரயாணப்படும் எண்ணத்தை உருவாக்குகிற சாத்தானின் கிரியைகள் ஹalleluya இயேசுவை விலைக்கு விற்கும் அந்த கிரியைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஹalleluya பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விரும்பும் எண்ணத்தை கர்த்தர் உனக்குள் தந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் ஹalleluya. இவன் ஜெபத்தில் ஒரு உற்சாகம் இல்ல, இவன் சோர்வு ஐக்கியம் விட்டு போயிட்டு விட வேண்டும் என்ற எண்ணம் ஹalleluya இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அது சாத்தானுடைய கிரியை. ஒரு அழிக்கக்கூடிய அபிஷேகத்தை சாத்தானின் வல்லமைகளை அழிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை என் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறீர் ஐயா. ஆண்டவருக்கு நீர் வைக்கிறீர் ஐயா. சிலர் மேல ஒரு உன்னதமான ஆவியை நீர் பொழிந்தருளி உன்னதமான அபிஷேகத்தை கொடுத்து ஏவன் நிலை நிற்க, ஏவன் சாத்தானுக்கு எதிர்த்து போராடக்கூடிய தேவ பலனை கொடுக்கிறீங்க. உமக்கு நன்றியப்பா. நன்றி தகப்பனே. ஹalleluya சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, सर्वशक्तिमान परमेश्वर உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். आपके चरणों में हमें समर्पण करते हैं. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவுகிறீர், அதற்காக நன்றி. पवित्र आत्मा हमारे बीच में मंडरा रहे, इसके लिए धन्यवाद. சாத்தான் எங்களுக்குள்ளால வர்றதுக்கு காரணம் என்ன? शैतान हमारे अंदर आने का कारण क्या है? அவன் எங்களுக்குள் வந்ததின் அடையாளம் என்ன? वो हमारे अंदर आया, उसकी निशानी क्या है? அவன் எங்களை விட்டு துரத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? उसे हमारे अंदर से भगाने के लिए हमें क्या करना है? சில காரியங்களை எங்களுக்கு கற்றுத் தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி. कुछ कार्य आपने हमें सिखाया, इसके लिए धन्यवाद. இந்த நாட்கள்ல इन दिनों में சாத்தான் வந்ததின் அடையாளங்களை கண்டுகொண்டு शैतान आए, उसे पता लगाकर உபவாசம் பண்ணி ஜெபிக்க, उपवास रहकर प्रार्थना करने के எங்களுக்கு लिए, நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். बच्चों की आप मदद करने के लिए मैं प्रार्थना करता हूँ. குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் என் பிள்ளைகளோடு இருக்கட்டும். पिता पुत्र पवित्र आत्मा की शांति मेरे बच्चों के साथ रखे. கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யும். अंतिम तक प्रभु में बने रहने के लिए मदद कीजिए. ஆண்டவரால் நடத்தப்பட என் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். परमेश्वर के द्वारा चलाए जाने के लिए मेरे बच्चों की मदद करने के लिए मैं प्रार्थना करता हूँ. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में समर्पण करते हैं. சமாதானத்தோடு அனுப்பும். शांति के साथ भेजिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना सुनिए अच्छे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता शांति और आनंद உங்கள் இருவரோடும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் आपके में साथ आश्रय के सदा काल के இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो. ஆமென். आमीन. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया.